ஆமீன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 3 நாட்களும் உங்கள் நடுவில் நான் இருந்ததை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நான் வழக்கமாக சொல்கிற வார்த்தை அல்ல. எங்கள் சொந்த ஊரில் சொந்த ஜனங்களோட ஒரு 3 நாள் நம்ம கழித்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது யாரோ புது ஆளை பார்த்த மாதிரி தெரியலை. இன்னும் ரொம்ப நாளாக பழகி ஒரு சொந்தமாக நம்ம இருக்கிற மாதிரி. உண்மை அதுதான். காரணம் என்னன்னு கேட்டால், நம்முடைய சொந்தம் என்பது கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான சொந்தம். இது மாற்ற முடியாது. ஒரு மனுஷ ரூபத்தில் வருகிற சொந்தமே நமக்கு அவ்வளவு நல்லா இருக்கும்போது, கர்த்தருடைய இரத்தத்தினால் வருகிற சொந்தம் என்பது நித்திய சொந்தம். அதனால கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் கேட்ட நல்ல சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். நான் இந்த 3 நாட்கள் இங்கே வர விரும்பினதற்கு காரணம், போன வருஷம் வந்தேன், இந்த வருஷம் வந்தேன். அதுக்கு காரணம், தேவ மனுஷனால உண்டாக்கப்பட்ட ஒரு ஊழியம் தேவனுடைய தரிசனத்தின்படி ஏற்படுத்தப்பட்டு 37 வருஷமாக அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் தடையாகாம அது தொடர்ந்து நடக்கணும் என்ற ஒரு ஆவலில் தான் நாமும் போய் இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தணும், நம்மவர்களுக்கு பக்கபலமாக இருக்கணும்னு சொல்லித்தான் வந்தேன். மற்றபடி கர்த்தர் அனுப்பாமலோ அல்லது யாரோ கூப்பிட்றாங்கிறதுக்காகலாம் நான் எந்த இடத்திலும் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது இல்லை. ஆனால் இந்த இடத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். சகோதரர் சாம் ஜெபதுர ஐயா அவர்களோடு எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லாட்டா கூட அவருடைய ஊழியம் நம்முடைய தேசத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம் 37 வருஷத்துக்கு முன்னால ஒரு தரிசனம் கொடுத்து, முதல்ல இந்த உபவாச கூட்டங்கள் கிறிஸ்துக்குல ஆசிரமம் என்ற அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்துல தான் நடத்தப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொன்னார், தொடர்ந்து நீங்க இதில் நடத்தணும் அப்படின்னு சொன்னதுனால அதை அவர்களுக்குன்னு ஒரு சொந்த நிலத்தை கர்த்தர் ஏற்பாடு செய்து கொடுத்து அங்கதான் நம்ம உட்கார்ந்து இப்போ ஆராதித்து கொண்டிருக்கிறோம், தேவனை துதிக்கிறோம். இந்த இடத்துல செய்யப்பட்ட மகிமையான காரியங்கள் எத்தனை ஆச்சரியமானது என்று நீங்க பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும். ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்குன்னு சொன்னா வெறும் 1000 அல்ல, ஆயிரங்கள், அவ்வளோ பேர் இந்த இடத்துல தொடப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஊழியம் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தொடர்ந்து நடக்கணும். ஒருவேளை ஐயா இல்லை என்று சொன்னாலும் அந்த இடத்துல நாமெல்லாம் நின்று இந்த ஊழியத்தை நம்ம எடுத்து நடத்துவதற்கு உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மையில தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலே சகோதரர் ஆஸ்பன் அவர்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது என்னன்னு எனக்கு தெரியல, அவருடைய செய்திகள் அத்தனை ஆழமானவைகள். அவருக்கு உண்மையிலேயே எங்களுடைய மகன் வயசு தான் இருக்கும், ஆனால் அவருக்கு கர்த்தர் கொடுத்த அனுபவங்கள், ஒரு வேத வசனத்திற்கு அவர் கொடுக்கிற ஒரு விளக்கம், ஒரு வேத வசனத்தை எந்த கோணத்திலிருந்து பார்க்குறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓவிய கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு பொருளை பார்த்து வரைய சொல்லுவாங்க. அப்படியே வட்டமாக உட்காந்துருப்பாங்க, அவங்க முன்னால் அந்த போர்டு இருக்கும், பார்த்து வரைவாங்க. ஒவ்வொருவர் வரைந்ததும் வித்தியாசமாக இருக்கும். காரணம் என்னென்னா, எல்லாரும் ஒரே ஆங்கிள் அந்த பொருளை பார்க்க மாட்டாங்க. ஒருவர் நேராக உட்காந்து பார்த்துருப்பார், இன்னொருத்தர் சேர் போட்டு அங்கேருந்து பார்ப்பார், இன்னொருத்தர் இங்கேருந்து பார்ப்பார். அந்த படங்களை வாங்கி பார்த்தீங்கன்னா அவரவர்கள் எங்கிருந்து பார்த்தார்களோ அந்த கோணத்தில் அந்த படங்கள் வரையப்பட்டு இருக்கும். அது மாதிரி கர்த்தருடைய வசனத்தை ஒருவர் எங்கிருந்து பார்க்கிறார், அதில் எப்படி அதை விளங்கி கொள்ளுகிறாருங்கிறத வச்சு தான் அவரை கர்த்தர் வேத அறிவிலே எவ்வளோ தூரம் ஆழமாக நடத்தி செல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி நாம் பார்த்து வியந்த சிலர் இருக்கிறாங்க, சில ஊழியக்காரர்கள். அதில் இந்த தலைமுறையிலே நான் அவர் வச்சுக்கிட்டு பெருமைக்கு சொல்லக்கூடாது, இந்த தலைமுறையிலே நான் பார்த்ததில் சகோதரர் ஆஸ்பன் அவர்கள், உங்கள் பாஸ்டர் ஆஸ்பன் அவர்கள் ஒரு தலை சிறந்த அடுத்த தலைமுறைக்கு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு ஊழியக்காரர். அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் வார்த்தையும் இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். அதனால கர்த்தர் அவர்களை இன்னும் மென்மேலும் அவர்களை எடுத்து பயன்படுத்தணும். சபை ஊழியத்திலே கர்த்தர் அவர்களை சிறப்பாக பயன்படுத்தி வருகிறார். சென்னையில் கோடம்பாக்கத்தில் சபையில் நான் சில முறை போய் அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்தாலே அவங்கள நடத்துகிற பாஸ்டர் எப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். நான் பார்த்த பொழுது பாஸ்டர் எப்படி இருக்கிறாங்களோ சபையில் இருக்கிற கடைசியில் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கிறதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நாங்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படும் போது ஒரு இடத்துல போனால் முதல்ல அந்த இடத்தை குறித்து நமக்கு கர்த்தர் ஆவியிலே ஒரு வெளிப்பாடு தந்துருவார். இங்கே இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டவங்க, இவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி டிசைனிங் பண்ணுறது. முதல்ல அந்த இடத்தை நம்ம அறிந்து கொள்ள, ஆவியிலே அறிந்து கொள்வது, பகுத்தறிவது. அந்த சபையில் நாம் போய் உட்கார்ந்த நிமிஷத்திலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது. அங்கே இருக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு அவ்வளோ பக்தி வினயமாக இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அதை நடத்துகிற போதகர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் சபை இருக்கும். அதனால் இந்த கடைசி காலங்களில் சபை என்ற பெயரில் எத்தனையோ புதிய காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் எல்லாம் நடத்தப்படும் போது அதெல்லாம் பார்த்து நாங்கள் மனம் வெதும்பி இனி வர்ற தலைமுறை என்னாகுமோ என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் இது போன்ற நல்ல ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி நம்பிக்கையை எங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறார். பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய 7000 பேரை மிச்சமாக வச்சிருக்கிற மாதிரி கர்த்தர் இப்படி எல்லா இடத்திலும் ஒரு மாற்றங்கள், வேறு விதமான காரியங்கள் வரும் பொழுது எங்களுக்கு நம்பிக்கை தருகிற மாதிரி இப்படிப்பட்ட காரியங்களில் இழுப்புண்டு போகாத தேவ மனிதர்களை, ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து பாஸ்டர் ஆஸ்பன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அதை விட நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவது, திருப்பத்தூரில் நடக்கிற கூட்டம் எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்துடக்கூடாது. ஏன்னா அது கர்த்தர் ஏற்படுத்தினது, கர்த்தருடைய வருகை வரைக்கும் நடக்கணும். அது யாரை கொண்டாவது சரி, இந்த இடத்துல இன்னும் தேவனுடைய அறுவடை நிற்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய மன விருப்பம். அதற்காக நம்ம தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்கணும். எப்படி ஐயா அவர்கள் போன்றவர்கள் இருந்த காலத்தில் நடந்ததோ அதை விட இன்னும் அதிகமாக ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் ஜனங்கள் இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டு அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தரோடு இணைக்கப்பட்டு தேவ ராஜ்யத்தின் மகிமையை பார்க்கும்படி கர்த்தர் இந்த கூட்டங்களை புதிய பரிமாணங்களிலே நடத்தி செல்லணும். அதுதான் என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் என்னுடைய ஆசையும். அதனால் பொதுவாக எப்பொழுதுமே ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டாங்கன்னா சாமானியமாக போக மாட்டேன். அது பிரதர் வின்சென்ட் ராஜுக்கெல்லாம் தெரியும். அவங்க அதுக்கோட கேட்டால் கூட நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவது தான் வழக்கம். ஆனால் இவர்கள் அழைத்த போது சரி செப்டம்பர், சரி நான் வருகிறேன் என்று அடுத்த நிமிஷமே சரின்னு சொல்லிட்டேன். காரணம், நான் ஏற்கனவே தீர்மானித்திருந்தேன் இந்த ஊழியத்தை தளர விடக்கூடாது. நம்ம எப்படியும் இது தொடர்ந்து நடக்கணும், திரளான ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே போல் என்னுடைய அன்பு சகோதரர் வின்சென்ட் ராஜ் அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த காலத்தில் சாம் ஜெபதுரை ஐயா அவர்கள், வின்சென்ட் ராஜ் அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்த அந்த நட்பு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மனதில் இருந்து இந்த ஊழியத்தின் மேல் அவ்வளோ அக்கறை வச்சு இந்த திருப்பத்தூர் உபவாச கூட்டங்கள் இது முழுசும் தளர்ச்சி இல்லாமல் இன்னும் தொடர்ந்து நடக்கணும் என்பதில் வைராகியம் பாராட்டுகிற ஒரு தெய்வ மனுஷன். முதல் நாளே வந்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து நம்ம நல்லா பார்த்தா அவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் ஈடுபாடு காண்பித்து அது அந்த இடத்தை விட்டு நகராமல் ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்து கொள்ளுகிறார்கள். அவர்களுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். இப்படிப்பட்ட நல்ல ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி. அவர்களை நான் அவருடைய திருமணத்துக்கு முன்னால் இருந்தே எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் பக்கத்து ஊர் தான். மதுரைக்கும் நான் இருக்கிற ராமநாதபுரத்துக்கும் 1.5 மணி நேரம் பிரயாணத்தில் வந்துடலாம். அவர்கள் பக்கத்தில் இருக்கிற தீவு, ராமேஸ்வரம் தீவில் தங்கச்சி மடம், அக்கா மடம் அப்படிலாம் சில ஊர்கள் இருக்குது. அது தீவு. அந்த தீவுகளில் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்த காலத்தில், அப்போ அவருடைய ஊழியத்தினுடைய துவக்க காலம் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா 86, 87 இந்த மாதிரி வருடங்கள். அதில் அவர்கள் ஊழியம் செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் ராமநாதபுரத்தை தாண்டித்தான் ராமேஸ்வரம் போகணும். இப்போ ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு போவதற்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் இப்போ இருக்கிற இந்த பாலம் கிடையாது. ஒரு ட்ரெயின் பாலம் மாத்திரம்தான் இருக்கும். தனுஷ்கோடி புயலில் அந்த ட்ரெயின் பாலம் தான் அழிஞ்சு போனது. அந்த ட்ரெயின் பாலம் மாத்திரம்தான் இருக்கும். அதில் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் காத்திருக்கணும் தீவுக்கு போகிறதுன்னா. அதனால் இவர்கள் அங்கே எங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்து அடுத்த ட்ரெயின் வர்ற வரைக்கும் இங்கே காத்திருப்பார்கள். காத்திருந்து அந்த ட்ரெயின் ராமநாதபுரத்துலேருந்து புறப்படுகிற நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு போய் தங்கச்சி மடத்தில் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு கடந்து வருவாங்க. இதில் என்ன விசேஷம்னு கேட்டால்,
என் வீட்டுக்கு அவர் வரும் பொழுது அவரே நேராக மேலே மாடியில் இருப்பார். அவர் நான் பார்த்துருக்கிறேன் அவர்கள் அங்கே அந்த ட்ரெயின் வர வரைக்கும் 3 மணி நேரம் வரைக்கும் எங்கள் வீட்டு மாடியில் அவர் இருந்து 4 டேபிளை போட்டு நடுவில் உட்காந்து நெட்டு முடங்கல்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த ஊழியங்களுக்காக. அப்படி ஒரு நல்ல ஒரு சுவிசேஷ பாரம், ஒரு சுவிசேஷ தாகம் நிறைந்த ஒரு தேவ மனிதன். அதே மாதிரி அவருடைய துணைவியார், அவருக்கு கொஞ்சமும் சளைக்காதவர்கள். ஒரு ஜாடிக்கு மூடி போட்ட மாதிரி 2 பேரும் 2 பேரும் சேர்ந்து தான் பார்க்க முடியும். நீங்கள் அந்த அளவில் எல்லா ஊழியத்திலும் அவர்கள் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவர்கள். அவர்களும் வாலிப பிள்ளையா இருக்கும்போதே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அங்கே காரைக்குடியிலே அவருடைய வீடு இருந்தது. அவர்கள் ஒரு கத்தோலிக்க பின்னணியில் இருந்தவங்க. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனை அவங்க குடும்பத்தில். ஏன்னா அவர்கள் பாரம்பரியமாக கத்தோலிக்க சபையில் இருக்கிறவங்க. நான் தான் போய் அவங்க அம்மாட்ட நேராக பேசினேன். அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் பேசுகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசி ஞானஸ்நானம் எடுப்பதை பற்றி பேசி நான் தான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு தான் அவர்கள் 2 பேருக்கும் திருமணம் நடந்தது. அதனால் இந்த 2 பேரையும் எனக்கு நல்லா தெரியும். கரைபடாத, குற்றஞ்சாட்டப்படாத, சுத்தமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தேவ மனிதன். அவருக்காக கர்த்தரை நம்ம துதிக்கணும். அதனால் தேவன் தொடர்ந்து அவர்களை பலமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி பாஸ்டர் எல் ஜோசப் அவர்களோட எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் ஓசூரில் வைத்திருக்கிற சபைக்கு நான் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு முறை அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறேன். அவர் எப்போ பேசினாலும் ஜெபத்தை தவிர வேற எதையுமே பேச மாட்டார், ஜெபத்தை தவிர. அதே மாதிரி ரொம்ப எளிமையான, மிக தாழ்மையான ஒரு தேவ மனிதன். ஜெபத்தை குறித்த நல்ல வெளிப்பாடுகள் பெற்று ஏராளமான புஸ்தகங்களை முழங்கால் யுத்தம் என்ற பெயரில் அவங்க எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்களும் உங்கள் நடுவில் ஜெபத்திலே நம்மை உற்சாகப்படுத்தி அடுத்த லெவல் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், எழுப்புதலுக்காக கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபம் எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு பேசினாங்க. ஒரு நல்ல ஒரு விருந்தில் பல்வேறு விதமான உணவுகள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கர்த்தர் கொடுத்த வித்தியாசமான வரங்கள் எல்லாவற்றை வச்சு 3 நாள் கர்த்தர் ஒரு பெரிய விருந்தே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலமாக நிரப்பி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல சகோதரர் எபினேசர் பால் அவர்களுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அவர்களையும் நான் நேராக பார்த்ததில்லை இதுவரைக்கும். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், போனார்கள் என்று தான் சொன்னாங்க. நான் பார்த்ததில்லை. அவருடைய ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். விடுதலை ஊழியங்களில் நம்பர் 1. ஒரு பிசாசு பிடிச்சி அவரை பார்த்தாலே கீழே விழுந்துரும், கத்தி விழுந்து ஆர்ப்பாட்டம். இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேரை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட நல்ல செய்திகள். சரீரத்தில் பலவீனம், அவருக்கு பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக்சிஜனை ஏற்றிக்கொண்டே பேசணும். நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. அவ்வளவு பலவீனத்துக்கு நடுவிலும் ஒரு மனிதன் ஊழியம் செய்யணும்னா, ஒன்று கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம், 2வது உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. இந்த 2 தான் அவர்களால் அங்கே வந்த முடிந்தது. நிற்க பலன் இல்லை, பேச பலன் இல்லை. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து ஆக்சிஜன் ஏற்றுக்கொள்ளணும். உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைந்த ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்தும் நான் இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் என்ற வைராக்கியத்தோடு செயல்படுகிற ஒரு தேவ மனிதன். இப்படிப்பட்ட ஊழியர்களெல்லாம் இந்த தேசத்திலே நம்ம பெற்றிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அவர்கள் வாழ்கிற காலத்திலே நாமும் வாழ்கிறோம் என்பதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பெருமை. தொடர்ந்து இந்த உபவாச கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த உபவாச கூட்டங்களில் கர்த்தர் பேசுகிற செய்திகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறதை போல மற்றவர்களுக்கும் பயன்படும்படி இந்த செய்திகளை அவங்களுக்கு அறிமுகம் செய்யணும். அடுத்த முறை நீங்கள் வரும் பொழுது மற்றவர்களுக்கு சொல்லி, திருப்பத்தூரில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பிரத்யட்சமாய் சந்திக்கிறார், அவர்களை விடுதலை செய்கிறார், பேசுகிறாரு, அவருடைய வளர்ச்சிக்கு வேண்டிய வார்த்தைகளை தருகிறாருன்னு சொல்லி நீங்கள் இன்னும் அநேகரை அழைத்து கொண்டு வரணும். இந்த ஊழியம் தடைபடக்கூடாது, தளரக்கூடாது. இது வளர்ந்து கொண்டே இருக்கணும் கர்த்தருடைய வருகை வரைக்கும். அது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த கடமையும் பொறுப்பும் கூட்டத்தில் பங்கு பெறுகிற உங்களுக்கும் இருக்கிறது. அதை நீங்கள் மனசில் வைத்து செயல்படும்படி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த நாளில் கர்த்தர் நம்மோட நிறைய காரியங்களை பேசினார். பாஸ்டர் ஆஸ்பன் அவர்கள் மூலம் கர்த்தர் தம்முடைய இந்த கடைசி கால அழைப்பை பற்றி பேசினார். யோவான் ஸ்நானகனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவங்க இந்த தீம் வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன பேச சொல்கிறாரோ அதை பேசுவோன்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்த பொழுது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான், ஒரே காரியத்தை தான். எனக்கு சொல்லப்படவில்லை இந்த தான் வசனம் தான் தீம் சொல்லலை. ஆனால் நான் பேசின செய்தியும் இங்கே இருக்கிற காரியமும் எல்லாம் ஒன்று தான். இது நமக்கு எதை காட்டுதுன்னா, ஆவியானவர் ஒருவரே, அவரே நடத்துகிறார். இங்கே வந்து நிற்கிற பாத்திரங்கள் தான் வேற வேற. நம்ம எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதுகிறோம், ஒரே பேனால் எழுதுறது இல்லை. எழுதும் போதே ஒரு பேனா இருக்கணும், இன்னொரு பேனா வச்சு எழுதுவோம். பேனா தான் வித்தியாசம் ஒழிய எழுதுகிற ஆள் ஒரே ஆள் தான். அதே மாதிரி பயன்படுத்தப்படுகிற பேசுகிற ஊழியர்கள் தான் வேற ஒழிய பேசுகிறது ஆவியானவரே. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன ஒரு பெரிய காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கூட்டம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இன்னொரு 4 நாள் இருந்தால் நல்லா தான் இருக்கும். வீட்டை மறந்து, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மறந்து, வேலைகளை மறந்து, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு நம்ம யோசித்து, இல்லத்தரசிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைன்னா காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்ன சமைக்கணும் என்பதுதான் பெரிய பிரச்சனை. போராடி 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 யோசிச்சுட்டே ராத்திரெல்லாம் யோசிச்சு கடைசியில் காலையில் உப்புமாவில் வந்து நிற்பாங்க. எல்லாம் பிளான் பண்ணி கடைசியில் உப்புமாவில் வந்து நிற்க, சரி செஞ்சிருவோம் அப்படின்னு. அப்போ இதில் எல்லாம் இருந்து ஒரு விடுதலை அடைந்து வீட்டை பற்றி, நமக்கு இருக்கிற கடமைகளை பற்றி, எதை பற்றி யோசிக்காமல் கர்த்தரும் நாமும் ஒரு வனாந்திரம் மாதிரி ஒரு இடத்துல, வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக கர்த்தர் உங்களை இந்த வனாந்திரமான இடத்துல வணைந்து வருவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு 4 நாள் இருந்தால் நல்லா தான் இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? சரி, அடுத்த முறை சித்தமான ஹஸ்பண்ட் பேசுங்க. அவர்கள் ஒரு 7 நாளாவது நமக்கு இந்த இடத்துல ஒரு முகாம் வைத்து, இங்கிருந்து போற எல்லாம் நெருப்பு துண்டு மாதிரி போகணும், தீ கங்கு மாதிரி போகணும். உங்களை யாரு தொட்டாலும் பற்றி கொள்ளணும். அவங்க இந்த தீக்கு என்ன சுபாவம்னா, தீ யாரை தொடுதோ அது அவர்களை தீயாக்கி பற்ற வைக்கிறோம். தீயை யார் தொடுறானோ அவனையும் அது பற்ற வச்சிடும். நீங்க யாரை தொடுறீங்களோ அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க, உங்களை யார் தொடுறானோ அவனும் ரட்சிக்கப்பட்டுருவான். அந்த மாதிரி கர்த்தர் உங்களை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் தருவாராக. இந்த நாளிலும் நம்ம சில கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு பாடல்ல சில கவிகள், சில வரிகள் மாத்திரம் பாடிட்டு, ஏன்னா தொடர்ந்து செய்தியா சொல்லி கொண்டிருந்தா நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் என்ன சொன்னாங்க என்று கேட்டால் கொஞ்சம் யோசிக்க வேண்டி வரும். அதனால இடையிடையில நம்மளை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்ளணும். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற பாடல், கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. அது ஒரு கேள்வியில் இருக்குது. அது ஆரம்பம். கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தை பார்த்து, யுத்தத்தினாலே கலங்கிடுமா? பதில் நீங்க தான் சொல்லணும். ராணுவம் பயப்படும். ராணுவத்தினர் ஒரு பயத்தோட வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். எந்த அமெரிக்க மிலிட்டரியா இருந்தா கூட ஒரு போர்னு வந்துச்சுன்னா ஜெயிப்போமா மாட்டோமா என்ற சந்தேகம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய படைக்கு அந்த சந்தேகமே கிடையாது. யுத்தம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் நமக்கு கிளைமாக்ஸ் தெரியும், முடிவு தெரியும். ஜெயம் கர்த்தருடையது. நம்ம தோக்குற மாதிரி தெரிஞ்சா கூட கடைசி ஜெயம் நம்முடைய ஜெயம்தான். அதனால நமக்கு ஏற்கனவே முடிவு தெரியும். முடிவு தெரிஞ்ச கதையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெயம் நம்முடையது. அப்ப இந்த கேள்வி என்ன கேட்குது? கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே? அதுக்கு பதில், நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. அவர் இரத்தத்தை வச்சு நம்ம சண்டை போட்டா நமக்கு வெற்றி உறுதி. புறப்படட்டும் தேவப்படை எதிரிகளை துரத்திடவே. எபேசியர் 6:12 சொல்ற மாதிரி, மாம்சத்தோடும் அல்ல இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை யாருமே செய்ய முடியாது. ஒரு ராணுவம் செய்யாது, அதிரடி படைகள் செய்யாது, எந்த நாட்டு ராணுவமும் செய்ய முடியாத ஒரு யுத்தம். பிசாசோட போய் சண்டை போடுவானா? அமெரிக்காரவன் மனுஷனோட சண்டை போடுவான், பக்கத்து நாட்டோட சண்டை போடுவான், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியோட சண்டை போடுவானா? அது நம்ம மாத்திரம்தான் செய்ய முடியும். இதை பற்றி எழுதப்பட்ட ஒரு பாடல். உற்சாகமா நம்ம ஒரு 2 கவி பாடிட்டு
அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைகளை போ எஃப் மேஜர். கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கடலில் வழி திறக்குது, மலைகள் விலகி நிற்குது, தேவப்படை முன் செல்லுது. கடலில் வழி திறக்குது, மலைகள் விலகி நிற்குது, தேவப்படை முன் செல்லுது. அடைத்து நின்ற அலங்கங்கள் தகர்ந்து விழுந்து ஒழியுது, ஆரவார கோஷம் எழும்புது. அடைத்து நின்ற அலங்கங்கள் தகர்ந்து விழுந்து ஒழியுது, ஆரவார கோஷம் எழும்புது. கர்த்தர் முன்னே செல்கிறார், யுத்தத்திலே வெல்கிறார். கர்த்தர் முன்னே செல்கிறார், யுத்தத்திலே வெல்கிறார். கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. வானம் கூட வளையுது, பூமி எல்லாம் அதிருது, தேவப்படையின் வேட்டை துவங்குது. வானம் கூட வளையுது, பூமி எல்லாம் அதிருது, தேவப்படையின் வேட்டை துவங்குது. மறைந்திருக்கும் குழிகளில் ஒளிந்திருக்கும் நரிகளை
தேடி தேடி வேட்டையாடுது. மறைந்திருக்கும் குழிகளில் ஒளிந்திருக்கும் நரிகளை தேடி தேடி வேட்டையாடுது. கண் திறக்கும் கர்த்தர் உண்டு, எது கூட வெற்றி உண்டு. கத்திரக்கும் கர்த்தர் உண்டு, இருளில் கூட வெற்றி உண்டு. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. புறப்படட்டும், ஆமென், தேவப்படை எதிரிகளை துரத்திடவே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. அல்லேலூயா. கர்த்தர் படை கலங்கவே கூடாது. கலங்கிறது மாத்திரம் இல்லை, தூங்கவும் கூடாது. தூங்காம ஜெயிக்கணும். சரி, இன்னைக்கு நமக்கு நல்ல கூட்டங்கள் இருக்குது. கூட்டங்கள் முடிந்த பிறகு நமக்கு 3 நாளைக்கு பிறகு இன்னைக்கு ஆகாரம் இருக்கிறது. அதை பற்றி பிரதர் வின்சென்ட் ராஜ் சொன்னாங்க. தமிழில் பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்றான். பந்தி கொடுத்தாங்கன்னா முந்திருங்கன்னு சொல்லுவாங்க. அது உலகத்து பழமொழி. வேதத்தின்படி பழமொழி என்ன தெரியுமா? பந்திக்கு பிந்தனும். நீங்க இந்த மாதிரி பந்திக்கு இயேசு இப்படித்தான் 3 நாட்கள் மலையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். 3ஆம் எல்லாம் வாயை திறந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மனுஷனுடைய செய்தியே நமக்கு இவ்வளவு நல்லா இருக்கும்போது கர்த்தர் பேசுற செய்தி எப்படி இருக்கும்? பசியை மறந்து, தாகத்தை மறந்து, தூக்கத்தை மறந்து பெரிய கூட்டம் அந்த மலையில செதறி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3ஆவது நாள் முடிஞ்ச உடனே கர்த்தர் சொன்னார், உங்களை அனுப்பிடலாம், ஆனால் போகிற வழியிலே சோர்ந்து போயிடுவாங்களே, அவர்களுக்கு நம்ம ஏதாவது ஆகாரம் கொடுத்து அனுப்பணும். உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்டார். உங்களிடத்தில் ஏதாவது. இதுல தான் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கர்த்தர் விரும்பி இருந்தால் அந்த மலையில் இருக்கிற கல்லுகளை கூட அப்பமாய் மாற்ற முடியும். வேதத்தில் அப்படிதான் சொல்லுது, கல்லுகளை கூட அப்பமாய் மாற்ற முடியும் அவரால். ஏன் கல்லுகளை அப்பமா மாத்தல? கல்லுகளை அப்பமா மாத்துறது இல்ல, உங்க கையின் பிரயாசத்தை நீங்க உங்களை பயன்படுத்தி அதிலிருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம காணிக்கை கொண்டாந்து கொடுக்கிறோமே, இந்த காணிக்கை வச்சு என்ன பரலோகத்தில் கரண்ட் பில்லா கட்ட போறாங்க? பரலோகத்தில் என்ன தூதர்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறாங்களா? காணிக்கை என்பது எதற்காக வென்றால், கர்த்தருடைய ஊழியத்தில் காரியத்தில் நம்முடைய இன்வால்மெண்ட், அதைத்தான் கர்த்தர் பெருக வைத்து மனிதர்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க கொடுக்கிற காணிக்கை எல்லாமே உங்களுக்கு தான் கடைசியில் சேரும். ஒரு ஊழியத்துக்கு நம்ம கொடுக்குறோம், திருப்பத்தூர்ல உபவாச ஜெபத்துக்கு கொடுக்குறோம், அதை அவர்கள் இன்னும் டெவலப் பண்ணி உங்களுக்கு தான் சேரும். யாரோ சிலர் ஆரம்பித்த நேரத்தில் வெண்ணிலமாக வெறும் நிலமாக இருந்த இடத்துல அவங்க கொடுத்த காணிக்கையில தான் இன்றைக்கு உழவு கட்டடங்கள் வந்திருக்கிறார். அதனால கர்த்தர் வானத்திலிருந்து அற்புதம் செய்வதை விட மனிதர்களிடத்திலே இருந்தே அந்த அற்புதத்தை செய்யத்தான் விரும்புகிறார். அதனால அது ஒண்ணு. அது முடிஞ்ச உடனே ஒரு பையன் கையில 5 அப்பமும் 2 மீனும் அவங்க அம்மா கட்டி கொடுத்துருக்கும் போல இருக்கு. போகும்போது அப்பப்ப சாப்பிட்டுக்கடா உள்ள, நீ பசி தாங்க மாட்ட அப்படின்னு. அவன் உட்கார்ந்துருந்தான். இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் யார்கிட்டையும் சாப்பாடு இல்லை. உள்ள மீன் வச்சுதான் மீனை மறைக்க முடியுமா? வாசனை தெரிஞ்சிடும். உடனே ஒரு 5 அப்பம் 2 மீன். கர்த்தர் அதை எடுத்து 5000 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தார். நீங்க நல்லா ஒரு காரியத்தை கவனிக்கணும். கூடியிருந்த கூட்டம் மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர்களும் பசியாத்தான் இருந்தார்கள். அது பேதுரு மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? பசியாத்தான் இருந்தார்கள் அவர்களும். 3 நாள் சாப்பிடாம இருந்துட்டாங்க. அப்போ கூட தெரியல. இப்போ நமக்கு 2 நாள் தெரியாது. கூட்டம் முடிய போகும்போதுதான் பசி வைத்த கிழுதி மாதிரி இருக்கும். அப்போ அவர்களுக்கு பசி. கர்த்தர் சொன்னார்,
இவர்களை 50 பேரா உட்கார வைங்க. ஆண்கள் மாத்திரம் 5000 பேர், பெண்கள் நிச்சயமா 3 மடங்காத்தான் இருக்கும். எல்லா கூட்டத்திலையும் அப்படித்தான் இருக்கும். இயேசு காலத்து கூட்டம் முதற்கொண்டு அவ்வளோ பேர், எல்லாரும் 50 பேரா உட்கார வைங்கன்னார். நம்ம 5000 என்று கணக்கு வைத்தால் கொண்டா கூட ஒரு 100 பந்தி உட்கார வச்சாங்க. 50 பேரா. இவர்கள் கையில் இந்த அப்பத்தையும் மீனையும் கொடுத்து கர்த்தர் 5000 பேருக்கும் பங்கு வைக்க சொன்னார். யாருக்கு? சீஷர்களிடத்திலே. சீஷர்கள் ஏற்கனவே கொலபசியா இருக்கிறான். அவர்கள் பந்திக்கு முந்தல. ஆனால் என்ன செய்வது? வாசனையை பிடிச்சிக்கிட்டே ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறாங்க. ஒவ்வொருவருக்கும் லிமிட் எல்லாம் கிடையாது. சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு, திருப்தி அடைகிற வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது, ஐயா இன்னும் 2 பீஸ் வையின்னு கேட்பான், இன்னும் 2 துண்டு ரொட்டி வைங்கன்னு கேட்பான், மீன் பத்தலை கூடுன்னு கேட்பான். இதெல்லாம் பந்தி விசாரணை செய்து முடித்தார்கள். அவங்களுக்கும் பசி இருக்குமே, அவங்க முந்தல, அவங்க பிந்தி இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், மிச்சமான துணிக்கைகளை மறுபடியும் சேகரம் பண்ணுங்கன்னு சொன்னா 12 கூடை அதில் எடுத்தாங்களாம். ஏன் 12 கூடை எடுக்கணும்? பந்தி பரிமாறின 12 சீஷர்களுக்கும் ஆளுக்கு ஒரு கூடை. உட்கார்ந்து பந்திக்கு முந்தி சாப்பிட்டவனுக்கு ஒருவேளை சோறு, காத்திருந்து பந்தி பரிமாறினவனுக்கு ஒரு கூடை சோறு. அதான் ஆசீர்வாதம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பந்திக்கு முந்தாம இங்க என்னென்ன வேலை இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா நிதானமா பெற்றுக்கொண்டால் ஒருவேளை சோறல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கூடை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதை மனசுல வச்சுட்டு நம்ம ரொம்ப கவனமாக. சொன்னாங்க 3 நாள் நடத்தின கூட்டத்தினுடைய ரிசல்ட்டை இன்னைக்கு அந்த பந்தியில தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அர்த்தம்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களை பார்த்தா எல்லாரும் நல்லவங்க மாதிரி இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் சண்டை கண்டெல்லாம் நடக்காது என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் கடந்து போக போகிறோம். வேதத்திலே நமக்கு சொன்னது வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தம். வனாந்திரத்தில் இந்த சப்தம் கூப்பிட்டு என்ன செய்வதற்காக அந்த சப்தம் கூப்பிட்டது? வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்காக அந்த சத்தம் புறப்பட்டதாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவருடைய சப்தம். அது வெறும் சத்தம் அல்ல, அந்த சத்தத்தில் அர்த்தம் இருந்தது, அந்த சத்தத்தில் ஒரு மீனிங் இருந்தது, அந்த சத்தத்திலே கர்த்தருடைய ஒரு சித்தமும் நோக்கமும் இருந்தது. அந்த சப்தம் ஒலிக்கும் போது அது கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணினதாம். அது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தம் உண்டாகும். அந்த சத்தத்தை குறித்து வேதம் சொல்லுது. அந்த சத்தம் மனிதர்களை மாத்திரமல்ல, மனிதர்களை ரட்சிப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த சத்தத்தினுடைய உண்மையான நோக்கம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாயிருந்தேன். அந்த கூப்பிடுகிறவருடைய சத்தம் ஒரு தீர்க்க தரிசன சத்தம். எல்லா சத்தமும் வழியை உண்டு பண்ணிராது கர்த்தருக்கு, எல்லா சத்தமும் கர்த்தருக்கு பாதையை உண்டு பண்ணிராது. அந்த சத்தம் ஒரு தீர்க்கதரிசியின் சத்தம். நான் ஏற்கனவே நேற்றைய தினம் சொன்னேன், இயேசு முதல் முறை பூமியில் வந்தபோது அவருக்கு வழியை செவ்வை பண்ணுவதற்கு, பாதையை செவ்வை பண்ணுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியின் சப்தம் போதுமானதாக இருந்தது. 2வது முறை இயேசு வரும்போது அவருக்கு பாதையை, அவருக்கு பூமியை செவ்வை பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் தீர்க்க தரிசன சத்தம் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதல் முறை இயேசு வந்தபோது வழியை ஆயத்தப்படுத்தினாங்க. வழி என்ற வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? வந்து போவது, அதான வழி. தங்குவதல்ல, வருவது போவது. அப்ப இயேசு அதே மாதிரி தான் வந்தார். 33 வருஷம் நம் நடுவில் இருந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி போய்விட்டார். அதற்கு வழியை ஆயத்தம் பண்ணாங்க. அதே போல கடைசி காலத்துல இதுல நல்லா நீங்க கவனிக்கிறது ஒண்ணு உண்டுன்னா, கர்த்தர் பூமிக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு கர்த்தர் தனக்கு முன்பாக ஒரு ஃபோரனர், முன்னோடியாக ஒருவரை அனுப்புவார். அது யாரை அனுப்புவார்னு கேட்டா, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார். அது பரலோகத்தில் இருக்கிற ஒரு மரபு. நீங்க நல்லா பாருங்க, வனாந்திரத்தில் கூப்பிட்ட சத்தம் ஒரு அப்போஸ்தலருடைய சத்தமா? சொல்லுங்க. ஒரு பாஸ்டருடைய சத்தமா?
இல்ல. ஒரு போதகருடைய சத்தமா? சரி, அந்த காலத்துக்கே வருவோமே. ஒரு ஆசாரியனுடைய சத்தமா? இல்லை. ஒரு பிரதான ஆசாரியனுடைய சத்தமா? இல்லை. அங்கே ஒலித்த சத்தம் ஒரு தீர்க்கதரிசியின் சத்தம். அப்ப கர்த்தர் என்ன செய்யறார்னா, வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை வனாந்திரத்திலே ஒலிக்க பண்ணினார். இப்போ கர்த்தர் மறுபடியும் பூமிக்கு வரப்போறார். இப்போ அவர் ஆயத்தப்படுத்துவது வழியை அல்ல. ஏன்னா வந்துட்டு போக போறதில்லை. இயேசு மத்திய வானத்தில் வந்து பூமியிலே அவர் ஒரு வெற்றி பெற்று பரலோகத்துக்கு போக போறதில்லை. 1000 வருடம் இந்த பூமியிலே தங்க போகிறார். இப்போ எழும்ப போகிற தீர்க்க தரிசன சத்தம் வழியை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த பூமியையும் ஆயத்தப்படுத்த போகிறது. இயேசு வந்து இந்த பூமியிலே ஆளுமை செய்யணும்னா இந்த பூமியை நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆகவே இப்போ ஒலிக்கிற சத்தம் வனாந்திரத்திலே மாத்திரமல்ல, பூமியின் ஒவ்வொரு கடையாந்திரங்களிலும், ஒவ்வொரு வீதியிலும், தெருக்களிலும், நகரங்களிலும், பட்டணங்களிலும், வனாந்திரங்களிலும், எல்லா இடங்களிலும் ஒலிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ வருகிறவர்கள் வழியை ஆயத்தம் பண்ணல, கர்த்தருக்கு இந்த பூமியை ஆயத்தம் பண்ண போறீங்க. அப்ப வழியை ஆயத்தம் பண்ணாங்க, அல்லது கர்த்தருக்கு ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணுவதை பற்றி நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம ஆயத்தம் பண்ண முடியும்? ஒரு தீர்க்கதரிசியின் சப்தம் எப்படி கர்த்தருக்கு ஒரு பூமியையோ ஒரு வழியையோ எப்படிங்க ஆயத்தம் பண்ண முடியும்? வனாந்தரத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருந்தா வழி ஆயத்தம் ஆயிருமா? அல்லது தீர்க்க தரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்தால் வழி ஆயத்தம் ஆயிருமா? அந்த சத்தத்தினுடைய நோக்கம் மனிதர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது மாத்திரமல்ல, அது அல்ல, அது செகண்டரி. அதனுடைய உண்மையான நோக்கம் அவரே சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட அந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் நான் தான் என்றார். அந்த சத்தம் ஒரு தீர்க்க தரிசன சத்தம், ஒரு தீர்க்கதரிசியின் சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆனா அது அல்ல நோக்கம். அந்த சத்தம் கர்த்தருக்குன்னு ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறது. அவர் வருவதற்கும் போவதற்குமான பாதையை ஆயத்தப்படுத்துகிறது. 2வது முறை இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இப்போ கர்த்தருக்கு அவருடைய சத்தத்தை எதிரொலிக்கிற அந்த தீர்க்க தரிசன குரல்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா வெறும் வழியா இருந்தா ஒரு ஆள் பேசினா போதும். இப்போ இயேசுனுடைய வருகை உலகத்தினுடைய மூளை முடுக்கலெல்லாம் நடக்க போகுது. அப்படித்தானே? பட்டணத்தில் நடக்கும், நியூயார்க்ல நடக்கும், டோக்கியோவில் நடக்கும், பெய்ஜிங்கில் நடக்கும், அதே மாதிரி இந்தியாவில் டெல்லியில் நடக்கும், மும்பையில் நடக்கும், திருப்பத்தூரில் நடக்கும், நாட்ராம்பள்ளியிலே நடக்கும். இயேசுனுடைய வருகை பூமியினுடைய ஒவ்வொரு அணுவிலும் நடக்க போகிறது. பூமியினுடைய ஒவ்வொரு நூக்கன் காணர், ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இயேசுவின் வருகை நடக்கும். அப்படிதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. முதல் முறை இயேசு வந்த போது 4 பேருக்கு தெரியாது. ஆனா 2வது முறை இயேசு வரும்போது அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பாங்க, அவருடைய பிள்ளைகள் அவரை பார்ப்பாங்க, ராஜாக்கள் அவரை பார்ப்பாங்க, ராஜ்யங்கள் அவரை பார்க்கும். எல்லா ஜனங்கள், படித்தவன், பாமரன், ஏழை, பணக்காரன், ஞானமுள்ளவன், ஞானமற்றவன், எல்லாரும் அதை பார்ப்பார்கள். அப்ப இப்போ இயேசு வருவதற்கு முன்னால ஆயத்த குரல் ஒன்று எழும்ப வேண்டும். இந்த குரலும் ஒரு தீர்க்க தரிசன குரல் தான். ஆனால் இது ஒரு மனுஷனுடைய குரல் அல்ல, ஓங்கி ஒலிக்கிற ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையின் குரல். ஒரு தீர்க்க ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன், அவைகளுடைய சத்தம் எழும்பணும். அதை பற்றி நம்ம நேற்றைய தினம் விளக்கமா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு தீர்க்க தரிசனம், அது தீர்க்க தரிசன சத்தத்தை வச்சு எப்படி ஒரு பாதையை நம்ம செவ்வை பண்ணுவது. தீர்க்க தரிசனம் சொன்னா எப்படிங்க பாதை செவ்வையாகும்? இந்த இடத்துல ரோடு வருது, திருப்பத்தூர்ல ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, வாங்க தீர்க்க தரிசனம் சொன்னா சரியா போயிருமா? தீர்க்க தரிசனத்தினால் எப்படி அதை சாத்தியப்பட முடியும்? வேதத்தில் அதை பற்றி என்ன சொல்லுது? நமக்கு தீர்க்க தரிசனங்களை குறித்து கொஞ்சம் தான் தெரியும். தீர்க்க தரிசனம் என்றால் வரப்போகிறதை சொல்லுவாங்க. நம்ம மேல கையை வச்சாலே நம்மளை பற்றி முழு சரித்திரத்தையும் சொல்லிடுவாங்க. தீர்க்க தரிசனம் என்றால் நாளைக்கு இது நடக்கும் என்று சொல்லுவார்கள். இவ்வளவுதான் நமக்கு தெரியும் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்துக்கு இன்னொரு முகம் உண்டு. தீர்க்க தரிசனத்துக்கு இன்னொரு பயன்பாடு உண்டு. தீர்க்க தரிசனம் சாதாரணமானது அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை.
மனுஷன் மூலம் வெளிப்பட்டாலும் பேசினது கர்த்தர். நாம் பேசுற வார்த்தை ஸ்பீக்கர் வழியா உங்கள் நடுவில் போகுது. பேசினது ஸ்பீக்கர் அல்ல, பேசினது நானு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என் மூலம் வருது, பாஸ்டர் ஆஸ்போன் மூலம் வருது, வின்சென்ட் ராஜ் அவர்கள் மூலம் வருகிறது. நாங்கள் இந்த ஸ்பீக்கர் மாதிரி, ஆனால் பேசினது கர்த்தர். அப்போ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்பது மனுஷர்கள் வழியாக வெளிவந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனம் செய்ய முடியும். அப்ப நம்ம அதை விட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தீர்க்க தரிசனம் என்றால் ஏதோ நம்மை பற்றி சொல்றது, அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு தப்பு இருந்தா சொல்லுவது, நம்ம சுட்டி காட்டுவது, உணர்த்தி காட்டுவது. அது மாத்திரம் இல்ல, தீர்க்க தரிசனத்துடைய பவர் என்னன்னு கேட்டா, கர்த்தருக்கு என்று வழியை ஆயத்தப்படுத்தி விடும். கர்த்தருக்கு இந்த பூமியையே ஆயத்தப்படுத்தி விடும். இயேசு ராஜாதி ராஜாவாக திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது, இப்போ இருக்கிற இந்த பூமியிலே அவர் ஆட்சி பண்ண முடியுமா என்று கேட்டால் கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். பூமியில 90% பாவத்தினால நிறைந்திருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? தொட்ட இடத்துல எல்லாம் பாவம் இருக்குது. கடையில பாவம் இருக்குது, நடையில பாவம் இருக்குது, ரோட்ல பாவம் இருக்குது, வீட்டுல பாவம் இருக்குது, தியேட்டரு, பப்பு, குடிகாரன், விபச்சாரகன் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ 90% பாவத்தில் இருக்கு. இந்த பாவ உலகத்திலே எப்படி கர்த்தர் ஒரு சிங்காசனத்தை போட்டு ஆட்சி பண்ணுவார் என்று நீங்க நினைக்கிறீங்க? அவர் பாவத்தை பாராதவர் என்றால் இந்த பூமியில 90% அவரால் பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் இந்த பூமியை முழுவதும் தன் கையகப்படுத்திக் கொள்ள இந்த பூமி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பூமியை முதல்ல சுத்திகரிப்பதற்கு என்ன செய்யணுமா? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பூமியை சுத்திகரிக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. வேதாகம பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. கர்த்தர் ஆதியிலே ரொம்ப துவக்கத்துல வானத்தை பூமி எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிட்டார். பரலோகத்தில் அதுக்கு பிறகு ஒரு பெரிய கலவரம் உண்டாகி அங்கிருந்த லூசிபர் என்ற ஒரு பிரதான தூதன் அவன் கர்த்தருக்கு எதிராக எழும்பி, நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்ந்திருக்க பண்ணுவேன் என்று தன் இருதயத்தில் சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளப்பட்டாயே. அப்ப பரலோகத்தில் ஒரு பெரிய கலவரம் வந்திருக்குது. அதை குறித்து யூதாவின் புஸ்தகத்தில் சொல்லுது, ஆதியிலே கீழ்ப்படியாமல் போன தூதர்களை கர்த்தர் தப்ப விடாமல் சங்கிலிகளிலே கட்டி, அவங்கெல்லாம் தூதர்களாக இருந்தவங்க, சாத்தானை பின்பற்றினவங்க, சாத்தானுக்கு ஒரு ராஜ்யத்தை அமைக்க வேண்டும், கடவுள் மாதிரி அவன் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லி அங்கே உள்ளே கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சாத்தான் லூசிபர் ஒரு பிரதான தூதன் கலவரம் பண்ணான். கர்த்தர் அவனோடு யுத்தம் பண்ணி அவனை தள்ளிவிட்டார். அவன் பூமியிலே வந்து விழுந்தான். பூமியிலே விழுந்த போது நல்லா ஒழுங்கா இருந்த பூமியை உடனே அவன் நாசம் பண்ண ஆரம்பித்து விட்டான். இல்லாவிட்டால் பூமி எப்படி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. கர்த்தரால ஒழுங்கின்மையான ஒரு பொருளை படைக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. கர்த்தர் என்ன படைச்சாலும் பெர்ஃபெக்டா தான் இருக்கும். கர்த்தரால நீங்க ஒழுங்கீனமான ஒரு பொருளை படைக்க சொல்லுங்க, படைக்க முடியாது அவருக்கு. ஏன்னா அவர் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால அவர் கண்ணை மூடிட்டு படைச்சா கூட அது பெர்ஃபெக்டா தான் இருக்கும். அப்ப எப்படி பூமி மாத்திரம் எப்படி ஒழுங்கின்மையுமா இருந்தது? இந்த பூமியிலே அவன் கீழே தள்ளப்பட்ட போது பூமியினுடைய அஸ்திபாரங்களை குழப்பி கலகம் பண்ணி அந்த பூமியில இருக்கிற அதுல பார்த்தா எல்லாம் கர்த்தர் படைச்சது. அவர் மேல இருக்கிற கோபத்தை இந்த பூமியின் மேல காட்டினானா. அதிலே அவர் அங்கே அவனோடு கூட சேர்ந்த ஒரு கூட்டம் தூதர்கள் இங்கே விழுந்தாங்க, பூமியை சின்னாபின்னப்படுத்தினாங்க. அப்பொழுது கர்த்தர் மறுபடியும் பூமிக்கு இறங்கி வந்து அங்கிருந்த தூதர்களை, அவனோடு கூட இந்த தூதர்களை சங்கிலிகளிலே பிடித்து கட்டி பாதாளத்தில் அவர்களை அடைத்து போட்டார். யூதாவில் அதைத்தான் பார்க்கிறோம். பாதாளத்தில் அவர்களை கொண்டு வந்து கட்டி போட்டுட்டார். ஆனா அந்த லூசிபரை மாத்திரம் அவனுடைய பவரை எல்லாம் எடுத்துட்டு, அவனுடைய சக்தி ஆற்றல் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு
அவனை ஏதேன் தோட்டத்தில் ஒரு இடத்துல வச்சிருந்தான். அவனுக்கு வேற எந்த சத்துவம் கிடையாது. அவன்கிட்ட இருந்தது, நீங்க முதல் சீன்ல சாத்தான பாக்குறீங்க, அவனிடத்திலிருந்து ஒன்றே ஒன்றுதான், சர்ப்பமானது எல்லாவற்றிலும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. அவ்வளவுதான். இந்த தந்திரம் ஒண்ணுதான். இதை வச்சுதான் இனி அவன் பிழைக்க வேண்டும். அவன் தந்திரத்தை வைத்துத்தான் தன்னை அவன் உயர்த்தி கொண்டான். அப்ப கர்த்தர் அடுத்து இந்த எல்லாவற்றையும் ஒழுங்கினமாக்கிட்டாங்கல்ல இந்த பூமியை, இதை மறுபடி ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு கர்த்தர் இறங்கி வந்து, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். கர்த்தர் அப்பொழுது இந்த பூமியை பார்த்து உண்டாக கடவது என்றார். ஒவ்வொன்றையும் தன் வார்த்தை அனுப்பி இந்த பூமியை மறுபடியும் ரெனோவேட் பண்ணினார். நீங்க நல்லா பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல ரெனோவேட் பண்ணினார், புதுசு பண்ணினார், மராமத்து பண்ணினார், ரிப்பேர் பார்த்தார். ஒவ்வொன்றையும் அனுப்பி மறுபடியும் அதை தன்னுடைய பூர்வ நிலைக்கு திரும்ப பண்ணினார். அதற்கு கர்த்தர் உபயோகித்த காரியம் எதை வச்சு செய்தார் அப்படின்னு கேட்டா, கல்லையும் மண்ணையும் வைத்தல்ல, தன் வார்த்தையை வைத்தே அவர் அதை புதுப்பித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் புதுப்பிச்ச பூமியில மனிதனை கொண்டு வந்து வைத்து இந்த பூமியை மனிதன் கையிலே கொடுத்தார். இவன் மறுபடியும் அதை தூக்கி சாத்தான் கையில கொடுத்துட்டான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த கதை. சாத்தான் கையில கொடுத்துட்டான். மறுபடியும் சாத்தான் இந்த பூமியில அந்த பூமியை அதனுடைய சீரை அழித்தால் மாத்திரம், மரத்தை வெட்டி, கல்லுகளை வெட்டி, மலைகளை வெட்டி, குளறுபடி பண்ணி வச்சா கர்த்தர் மறுபடியும் அதை புதுசாக்கிடுவார். இந்த பூமியில கர்த்தர் கால் வைக்க முடியாத மாதிரி செய்யணும். கர்த்தர் கால் வைக்க முடியாத மாதிரி செய்யணும்னா கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை இந்த இடத்துல கொட்டிடணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் மறுபடியும் இறங்கி இங்கே உள்ளே வந்து கிரியை செய்ய முடியாதபடி, பூமியில கால் வைக்க முடியாதபடி, பூமியில அசுத்தத்தை கொட்டிடணும். எங்கேயுமே கால் வைக்க கூடாது. அப்படித்தான் பூமியில பாவத்தை கொண்டு வந்து கொட்டி வைத்திருக்கிறான். கர்த்தர் நினைச்சா கூட உள்ள வந்து கால் வைக்க கூடாது. இந்த பாவ சேற்றுல கால் வைக்க கூடாது. அருவருப்பான இந்த உளையிலே கால் வைக்க கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பூமியை கரைப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பூமியை கரைப்படுத்தணும் என்பது அவனுடைய நோக்கம். இப்ப கர்த்தர் என்ன செய்றார்? மறுபடியும் இந்த பூமியை அவர் புதுப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியை புதுப்பிச்சு இந்த பூமியில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். எவ்வளவு நாள்? 1000 வருடம். இயேசு இதே உலகத்துல, இதே எருசலேமில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பார். உலகத்தின் ஒரு முனை துவக்கி மறுமுனை வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கும். இது வேதம் நமக்கு காட்டுற திட்டம். இப்ப கர்த்தர் என்ன செய்யணும்? மறுபடியும் இந்த பூமியை ரெனோவேட் பண்ணணும். தான் வந்து வாழ்வதற்கும், தான் இங்கே 1000 வருடம் குடியிருப்பதற்கும், ஆட்சி அமைப்பதற்கும், தன்னுடைய பிள்ளைகள் இங்கே வருவதற்கும் பரலோகத்தின் சாயல் கொண்ட ஒரு பூமியை இங்கே உண்டாக்கணும். இதை உருவாக்குவதற்கும், சீரமைப்பதற்கும், ஒழுங்கின்மை வெறுமையானதை புதுப்பிப்பதற்கும் கர்த்தர் பயன்படுத்துகிற காரியம் தன்னுடைய வார்த்தை. இப்ப இந்த வார்த்தையை கர்த்தர் தானே நேராய் வந்து பேசாமல் பூமியை மனுஷன் கையில கொடுத்ததுனால அந்த வார்த்தையை கர்த்தர் மனிதர்கள் மூலம் கொடுக்க விரும்புகிறார். மனுஷன் மூலம் அந்த வார்த்தையை கொடுத்து, நீ பேசு, நீ பேச பேச இந்த பூமியிலே புதிய மாற்றங்கள் உண்டாகும். பாவத்தின் கிரியை, அசுத்தம், அருவருப்பு, பொல்லாதது மடங்கடிக்கப்படும். அதுக்கு என் வார்த்தை ஒண்ணுதான் வழி. முதல் முறை வந்த போது நானே நேரடியாக அதை செய்து விட்டேன். ஒழுங்கின்மையான பூமியை ஒழுங்கா மாற்ற நானே செஞ்சிட்டேன். ஆனா இப்ப இந்த பூமியை நான் உனக்கு எழுதி கொடுத்து விட்டேன். கர்த்தர் இப்ப நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப நாம தான் இந்த பூமிக்கு உரிமையாளர்கள். இந்த பூமியிலே நான் வந்து ஆளுமை செய்ய விரும்புகிறேன். இந்த பூமிக்கு நீ உரிமையா இருக்கிறனால உன்னைய வச்சு தான் இந்த பூமியை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். ஆனால் உன் வார்த்தைக்கு இந்த சக்தி இல்லை. நீங்க சொன்ன அப்படிலாம் மாறாது. சிலர் சொல்லுவாங்க, நாவினுடைய வார்த்தையில, நாவின் பிரதியுத்தரத்திலே நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படி நடக்கும்னு ஒரு டீச்சிங் கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்தது. நீங்க ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அப்படி நடக்கும்னு. அப்படி பவர்லாம் மனுஷனுக்கு கிடையாது. நல்ல வேலை கிடையாது. இருந்துன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளிலே 90% பிள்ளைகள் எரும மாடா தான் இருக்கும். காலில் எந்திரிச்சோன்னே பிள்ளை அப்படியே உசுப்புவீங்க, ஏன்டா எரும மாடு மாதிரி தூங்குற,
நாவின் பிரதி உத்தரத்தில் உடனே பல்ல மேனு கத்த ஆரம்பிச்சிருவான். பல பிள்ளைகள் குரங்குகளாக இருப்பார்கள், நாய்களாக இருப்பார்கள். மனுஷனுடைய வார்த்தைக்கு அந்த சக்தியெல்லாம் இல்லம்மா. நான் சொன்னா நடக்கும்னு சொன்னா என்ன யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? நம்முடைய வார்த்தைக்கு அல்ல. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? மனிதன் கையில பூமியை கொடுத்தா கூட மனுஷனுடைய வார்த்தையினால் எதையும் மாற்ற முடியாது. ஆகவே மனுஷனுடைய நாவிலே தன் வார்த்தையை வைத்து அதை பேசும்படி கர்த்தர் சொல்ல போகிறார். அதுக்கு பேர் தான் இந்த கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலுமே ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் எல்லார் மேலும் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன். நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன், வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் ஒரு தீர்க்க தரிசன சத்தமா இருக்கணும். கர்த்தர் அந்த இடத்திலே வனாந்திரத்திலே கூப்பிடுவதற்கு, பாதையை செவ்வை பண்ணுவதற்கு ஒரு அப்போஸ்தலனை பயன்படுத்தவில்லை, ஒரு சுவிசேஷகனை பயன்படுத்தவில்லை, ஒரு பாஸ்டரை பயன்படுத்தவில்லை, ஒரு ஆசாரியனை பயன்படுத்தவில்லைன்னு சொன்னனே. ஆனா கர்த்தர் இரண்டாவது திட்டத்திலே இவர்கள் எல்லாரையும் பயன்படுத்த போகிறார். எப்படி? அப்போஸ்தலன் மேலே ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், ஒரு பாஸ்டர் மேல தீர்க்க தரிசன அபிஷேகம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் எல்லா ஊழியக்காரிகள் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று எழுதி இருக்கிறது. இனி வெறும் தீர்க்க தரிசி மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட போறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு, உங்க வீட்டில் இருக்கிற வாலிபர்கள் முதற்கொண்டு, உங்க வீட்டில் இருக்கிற வயசான பெரியவர்கள் முதற்கொண்டு, மாமனார் மாமியார் தகப்பன் தாய் பிள்ளை சபையில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் வாய் திறந்து கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேச போகிற நாட்கள் வருகிறது என்று அன்றே யோவேல் மூலம் கர்த்தர் முன்னறிவித்து சொல்லி இருக்கிறார். அந்நாட்களிலே, எப்போ? கடைசி நாட்கள்ல கர்த்தர் எப்போ வரப்போறாரோ அதுக்கு முந்தி கர்த்தர் ஒரு கூட்டம் தலைமுறை எழுப்ப போகிறார். இவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை பேச போறாங்க. இவர்கள் பேசுகிற தீர்க்க தரிசனம் என்பது, இவர்கள் சொல்ல போகிற தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருக்கு பூமியை ஆயத்தப்படுத்துகிற தீர்க்க தரிசனம். ஆகவேதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், தீர்க்க தரிசனம் என்ற பெயர்ல இன்னைக்கு கோமாளித்தனங்கள் நடக்குது. இவர்கள் அல்ல. இவங்களை வச்சு என்ன செய்ய முடியும்? இவர்கள் அல்ல, வேறொரு பெரிய தீர்க்க தரிசன தலைமுறை வரப்போகுது. அதை கர்த்தர் உங்களிலே எழுப்ப போகிறார். நீங்கள் புது ஜெனரேஷன், புது தலைமுறையா மாற்ற போறீங்க. அந்த அபிஷேகம் கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரும். அப்ப இந்த பொல்லாத அல்லது பொய்யான தீர்க்கதரிசிகளுடைய வாய் அடைக்கப்பட்டு போகும். மோசே வர்ற வரைக்கும் தான் மந்திரவாதிகள் தன் கைக்கோலை வைத்து பார்வோனை ஏமாற்ற முடியும். மோசே வந்துவிட்டால் அவருடைய கைக்கோல் காணாமல் போய்விடும். நீ எழும்புற வரைக்கும் தான் அந்த பொய்யான ஊழியர்கள், பொய்யான போதகர்கள், பொய்யான தீர்க்கதரிசிகள். நீங்க எழும்பிட்டீங்கன்னா அவருடைய கைக்கோல்கள் முறிந்து போகும், காணப்படாமல் போய்விடும். கர்த்தருடைய கைக்கோல் மாத்திரமே உயர்ந்திருக்கும். அது ஆரோனுடைய கைக்கோலை போல துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டாந்து இருக்கிறார். இதை நம்ம எப்படி மாற்ற முடியும்? சமுதாயத்தில் இப்ப ஊழியங்கள் மாறுதே, எப்படி மாற்ற முடியும்? நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகுதே, எப்படி மாற்ற முடியும்? நமக்கு ரொம்ப கவலை. நான்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னால கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இது எப்படி மாற்ற முடியும்? அங்கங்கே எழும்புறாங்களே, புதுசு புதுசா பேசுறாங்க. ஐயா, ஒவ்வொரு நாட்டில் அமெரிக்கால இருந்து புது உபதேசம் வருகிறது. இந்தியாவில் அதை விட பயங்கரம் ஃபாலோ பண்றாங்க. ஆராதனை ஸ்தலத்துல சினிமா பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்க. அதில் நல்ல கருத்து இருக்குதுன்னு சொல்றான். கருத்து இருக்கும், அபிஷேகம் இருக்கும், அதுல அதை வைத்து ஆராதிக்கிறோம் சொல்றாங்க. புதுசு ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க. இதுக்கு என்னதான் முடிவு என்று நம்ம நினைக்கிறோம். அதுக்கு முடிவு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர்களை எதிர்க்கவோ தடுக்கவோ ஒன்றும் செய்ய வேண்டாம். நிறைவானது வந்துவிட்டால் குறைவானது தானாய் ஓடிவிடும். குறைவை நீங்க பிடிச்சு தள்ள வேண்டியதில்லை. நிறைவான தேவனுடைய அபிஷேகம் மோசே வர்ற வரைக்கும் தான். அங்கே எகிப்திலே பார்வோனுடைய அந்த தீர்க்கதரிசிகள், பார்வோனுடைய மந்திரவாதிகள், அது வரைக்கும் தான் தன் ஆட்டத்தை காட்ட முடியும். மோசே எழும்பி விட்டால் அவன் வாயை அடைத்துத்தான் ஆக வேண்டும். அதனால ஏதாவது நல்லது நடந்துச்சான்னு பாருங்க. எவ்வளவு முட்டாள்தனமான மந்திரவாதிகள் என்று பாருங்கள். மோசே வந்து நைல் ஆற்றங்கரையிலே நின்று தன்னுடைய கைக்கோலை எடுத்து அதை அடிச்சு அந்த தண்ணி முழுசு ரத்தமா மாறிச்சு. பார்வோன் உடனே தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்தான். பார், மோசே இப்படி ஒரு அற்புதம் செய்கிறான் என்று.
அவர்கள் ஆளாளுக்கு தன்னுடைய கைகோலை வச்சு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் தண்ணியும் ரத்தமாக்கிட்டான். ஒரு நல்ல உண்மையிலே ஒரு ஆளா இருந்தா என்ன செய்யணும்? ரத்தமாய் மாறின தண்ணிய மறுபடியும் தண்ணியா மாத்தணும். இவன் மிச்சம் இருக்கிறதையும் மாத்திட்டாங்க. இந்த முட்டாள் ஊழியர்களுக்கும் முட்டாள் மந்திரவாதிகளுக்கும் பொய்யான அபிஷேகம் பெற்றவர்களும் உங்கள் வாழ்க்கையை சிக்கலாக்கிடுவாங்க. பார்வோன் தலையில் அடிச்சிருப்பான். ஏடா வீட்டுல குடிக்க வச்ச தண்ணியில கூட ஒருத்தன் போய் அடிச்சிட்டான். எல்லாத்தையும் ரத்தமாக்கிட்டாங்க. ஒவ்வொரு அற்புதத்தை, ஒவ்வொரு அந்த காரியத்தை, ஒவ்வொரு வாதையை தேசத்துல எகிப்துல கொண்டாடும் போதும் அந்த அவனோடு கூட அந்த மந்திரவாதிகள் சிக்கலை அதிகப்படுத்தி விட்டார்கள். எதையாவது குறைச்சானா பாருங்க. ஆனா என்ன செஞ்சிருக்கணும்? ஆக்சுவலா லாஜிக் படி அவர் அப்படி மாத்திட்டாரா? ராஜா இருங்க, அந்த ரத்தத்தை மறுபடியும் நான் தண்ணியா மாத்தி காட்டுறேன்னு சொல்லணும். பொய்யான போதகர்கள், பொய்யான போதகங்கள், பொய்யான ஊழியர்கள், பொய்யான தீர்க்கதரிசிகள் உங்க வாழ்க்கையை சிக்கலாக்கிடுவான். கவனம். எதுவரைக்கும் அவருடைய கைகோல் துளிர்த்திருக்கும், எதுவரைக்கும் அவர்கள் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள்? மோசேயினுடைய கால் எகிப்துக்குள்ளே நுழைகிற வரைக்கும் தான். நீங்கள் எழும்புகிற வரைக்கும் இந்த பொய் போதகங்களை தவிர்க்க முடியாது. நீங்கள் எழும்புகிற வரைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளை மடக்க முடியாது. எப்போ கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை கட்டவிழ்த்து உங்களை போன்ற ஜனங்களை, கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களை கர்த்தர் நிரப்பி உங்கள் வாயை திறக்க வைத்து விட்டால் இனி அவன் அங்கே இல்லை. அவன் இருந்தாலும் அவனால் செயல்பட முடியாது. அதுதான் கர்த்தர் உங்களிடத்துல பேசுறார். நீ வேணும், எனக்கு நிறைவானது வரணும்னா உனக்குள்ள வரணும். நிறைவு வந்துச்சுனாலே குறைவு ஓடிவிடும். ஒரு இடத்துல ஒரு பெரிய இருட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருட்டை எப்படியோ போக்கணும். 10 பேர் சேர்ந்து தள்ளினால் அந்த இருட்டு போகுமா? போகாது. தண்ணியை ஊத்தி சோப்பு போட்டு கழுவுனா இருட்டு போகுமா? போகாது. 100 பேர் ஆணையிட்டு அந்த இருட்டை எப்படியாவது தள்ளுவோம்னா போகாது. இருட்டு போவதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. ஒரு சின்ன நெருப்பு குச்சியை கொளுத்தி ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டா வெளிச்சம் உள்ளே வந்தால் இருள் அதோடு போராடாது. அது போய்த்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதே போலத்தான் நிறைவு வருகிற வரைக்கும் தான் இந்த குறைவுகள் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கும். நிறைவானது வரப்போகிறது. அது உங்களுக்குள்ளே வரப்போகிறது, உங்களுக்குள்ளே செயல்பட போகிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையான தீர்க்க தரிசன அபிஷேகம், கர்த்தர் கடைசி நாட்களிலே செயல்பட போகிற வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும் போது இவருடைய சத்தமெல்லாம் ஒடுங்கி போகிறதை பார்ப்பீங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் எல்லாம் மடங்கி விழுகிறதை பார்ப்பீர்கள். உங்கள் சத்தம் தான் உயர்ந்து ஒலிக்கும். உங்கள் கைகளிலே கர்த்தருடைய கைகோல் துளிர்க்கும். பொல்லாதருடைய கைகோல் காணாமல் போய்விடும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப இந்த தீர்க்க தரிசன வரம், இதை எதற்கு கர்த்தர் நமக்கு தருகிறார்? தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவதற்கல்ல, அல்லது ஜனங்களை பயமுறுத்துவதற்கல்ல, ஜனங்களிடத்திலே தற்பொழிவை பெறுவதற்கல்ல. இந்த பூமியை கர்த்தர் வருவதற்கு முன்னால புதுசா மாத்தணும். கர்த்தர் வரப்போகிற காலம் வருகிறதுன்னு தெரிஞ்ச உடனே சாத்தான் இந்த பூமியில கர்த்தர் கால் வைக்க முடியாதபடி எவ்வளவு பாவத்தை விதைக்க முடியுமோ அவ்வளவு தீவிரமாய் இவன் கிரியை செய்வான். வேதத்துல சொல்லுது பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும். ஜனங்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம பார்க்கிறோம், இந்த கடைசி காலம் ஆக ஆக எது பெருகுதுன்னு பாருங்க. பாவம் பெருகுகிறது, அருவருப்பு பெருகிறது, பொல்லாத கிரியைகள் பெருகிறது. போன 2 வாரத்துக்கு முன்னால சென்னையில் இருக்கிற கோர்ட்டு ஓரின சேர்க்கை திருமணத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. கவர்மெண்ட் படி அதை லீகலைஸ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கு. உலகத்தின் பல்வேறு இடங்களில் அது நடைமுறைக்கு வந்து விட்டது. இவைகள் எல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். கடைசி காலத்துல சாத்தான் என்ன செய்வான்னா, இந்த பூமியை எவ்வளவு அருவருப்பா மாத்தணுமோ, ஏன்னா அந்த காலத்தின் முடிவிலே இயேசு வரப்போகிறார். இயேசு வந்து அவர் கையில பூமியை கொடுத்தா கூட அவர் சீன்னு சொல்லி காரி துப்பிட்டு வேண்டாம் நான் வரலன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த பூமியிலே ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு நுணுக்கத்திலும் அருவருப்பையும் பாவத்தையும் விதைத்துக் கொண்டிருக்கிறான். குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, தேசத்துல, அரசியல்ல, வியாபாரத்துல, சமுதாய வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் அருவருப்பு.
முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பாவத்தை வெகு வேகமாய் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறான். இந்த பூமியை எவ்வளவு தூரம் கெடுக்கணுமோ, கரப்ட் ஆக்கணுமோ, அருவருப்பாக்கணுமோ, இயேசு வர்றதுக்கு முன்னால் அதை செய்து விட வேண்டும். அதான் அவனுடைய வேலை. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவன் செய்யட்டும், நான் ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சுத்தமாக்கிடுவேன். சாத்தான் பல வருடமாக இந்த பூமியை ஒழுங்கினமாக்கினான். கர்த்தர் 7 நாள்ல அல்லது 6 நாள்ல கர்த்தர் பூமியை புதுசா மாத்தி விட்டார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வல்லமையுள்ள வார்த்தையை கர்த்தர் பூமியிலே ஒலிக்க பண்ண விரும்புகிறார். அதற்கு கர்த்தருக்கு வாய்கள் வேண்டும், கர்த்தருக்கு வாய் வேண்டும், கர்த்தருக்கு பேசுவதற்கு நாவு வேண்டும். கர்த்தர் மறுபடியும் தன்னுடைய வார்த்தையை பூமியிலே ஒலிக்க வைக்க விரும்புகிறார். வனாந்திரத்திலே மாத்திரமல்ல, பூமியின் ஒவ்வொரு அங்கலத்திலும் ஒலிக்கிற கர்த்தருடைய சத்தம், கூப்பிடுகளுடைய சத்தம், பூமியை புதுப்பிக்கிற சத்தம் எழும்ப போகிறது. அதைத்தான் யோவேல் காலத்துல சொன்னாங்க. அந்த நம்ப முடியாத காலம் அந்த காலத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாருக்கும் பொதுவாய் வைக்கப்படவில்லை. எல்லார் மேல அபிஷேகம் இறங்காது. அந்த அபிஷேகம் இறங்கணும்னா, யோவேல் தீர்க்க தரிசனம் சொன்ன காலத்துல அந்த அபிஷேகம் இறங்கணும்னா, ஒன்னு அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதிலும் அவன் விசேஷித்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவனா இருக்கணும். அவனை தவிர வேறு யாருக்கும் இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் துணிச்சலாய் சொல்லுகிறார் யோவேல், ஒரு காலம் வருகிறது, மாம்சமான யாவர் மேலும், இன்னார் மேல மாத்திரம்தான், இஸ்ரவேலர் மாத்திரம்தான் என்று இருந்தது. அப்படி இல்லை, மாம்சமான யாவர் மேலும், அவன் இந்தியனா இருந்தாலும், ஆப்பிரிக்கனா இருந்தாலும், இலங்கையை சேர்ந்திருந்தாலும், இந்த நாட்டை சேர்ந்தவனா, அவர்கள் மேல் என் வல்லமை ஊற்றப்படும். எல்லார் மேலும். அது எப்படிங்க? எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். யோவேல் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு என்ன பாடுபட்டாருன்னு தெரியல அந்த நாட்கள்ல இருந்த ஊழியர்கள் மூலம். ஆனால் அவர் சொன்னார், நடக்க போகுது, நான் பார்த்தேன். அது நடக்க போகிற காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தரை நடத்த போகிறார். முதல் நூற்றாண்டுல மேலறை வீட்டில் கூடி அவர்கள் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கே பல தேசத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. இவர்களுக்கு ஆச்சரியம். மேதியர் இருந்தாங்க, பெர்ஷியர் இருந்தாங்க, எல்லாருமே அந்த அபிஷேகம் இறங்கி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அன்றைய தினம். உடனே பேதுரு சொன்னார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் யோவேல் சொன்னாரே, அது நம்முடைய கண்கள் காண இன்றைய தினம் நிறைவேறினது என்றார். ஆனா உண்மை என்னன்னா, அது அல்ல அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல முதல் நூற்றாண்டில் இறங்கின பரிசுத்தாவின் அபிஷேகத்துல 9 வரங்கள் இருந்ததா? அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணுதலும், அந்நிய பாஷை பேசுதலும், அந்த ஆவியில 9 வரம் இருந்தது. ஆனால் யோவேல் சொல்லுகிற பரிசுத்த ஆவியில ஒரே ஒரு வரம் தான் இருக்கிறது. அது தீர்க்க தரிசன வரம். எல்லாவற்றையும் மாற்றி புரட்டி போட்டு உலகத்தை புதிதாக சிருஷ்டிக்க போகிற தீர்க்க தரிசன வார்த்தை அதில் இருக்கிறது. பாருங்க, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஒரே வரம் தான் தீர்க்க தரிசன வரம். ஏன் கர்த்தருக்கு இந்த கடைசி காலத்துல தீர்க்க தரிசிகள் வேணும்னா, இந்த கடைசி காலத்தின் முடிவில் தான் ராஜா மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். இப்ப இந்த பூமி அவருக்கு ஆயத்தப்படுத்தணும். அப்ப கர்த்தர் வருவதற்கு முன்னாலே எல்லாம் ஒரு தீர்க்க தரிசன சப்தம் உண்டாகி அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினது. இப்போ கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். வழி மாத்திரமல்ல, அவர் தங்குவதற்கான பூமியை ஆயத்தப்படுத்த போகிறது. அந்த சத்தத்தை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். அப்ப ஒரு தீர்க்கதரிசி அல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த போகிறார். அப்ப இந்த தீர்க்கதரிசிகள் சும்மா ஜனங்களை ஏமாத்தி காசு வாங்குற தீர்க்கதரிசி இல்ல. இவனுடைய நோக்கமே வித்தியாசமானது. அவனுக்கு பூமியை கர்த்தருக்கு சுத்தப்படுத்தணும், ஆயத்தப்படுத்தணும். இப்ப நம்முடைய கேள்வி என்ன? எப்படி நம்ம தீர்க்க தரிசனத்தை வைத்து அதை ஆயத்தப்படுத்த முடியும்? எப்படிங்க? அந்த வரம் சொல்லி இருக்கிறாங்க, வழியை ஆயத்தப்படுத்த எப்படி ஆயத்தம் பண்ண முடியும்? வேதம் சொல்லுகிறது, கவனியுங்கள். முதல் காரியம் நம்ம முதல் நாள்ல பார்த்தோம். தீர்க்க தரிசனிகள் ஜெபம் பண்ணும்போது பூமியிலே மாற்றம் உண்டாகிறது. அதுதான் சொன்ன தீர்க்க தரிசன ஜெபம்.
நம்ம ஜெபம் பண்றது என்னன்னு நம்மளே ஒரு குறிப்பெடுத்து வச்சுட்டு இதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு வைக்கிறோம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நான் விரும்புகிற காரியத்திற்கு நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப கர்த்தர் தான் விரும்புகிற காரியத்தை இந்த நேரத்தில் எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி சொல்லணும். இல்லாட்ட அவர் மனசுல எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நமக்கு ஜெப குறிப்புகள் இருக்கிற மாதிரி கர்த்தருக்கும் ஜெப குறிப்பு இருக்கு. கர்த்தரும் ஜெபிக்கணும்னு விரும்புறார். அது எப்படிங்க? அவர் கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவீங்க. வேதம் சொல்லுது பாருங்க, அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவு, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். இது கர்த்தருக்கு இருக்கிற ஜெப குறிப்பு. மனிதர்கள் இதற்காக ஜெபம் பண்ணணும். தேவனுக்கு இந்த தேவைகள் எல்லாம் இருக்கிறது. இன்னொரு காரியம் அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அது ஒரு ஜெப குறிப்பு. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படும், ஜெபிங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுமா? பரலோகத்துல எப்படி என் சித்தம் நிறைவேற்றப்படுதோ அதே மாதிரி இந்த பூமியில நடக்கணும். பூமியில சாத்தானுடைய காரியங்கள் ஒழிக்கப்பட்டு கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நடக்கணும். ஜெபம் பண்ணு. இது கர்த்தருடைய ஆண்டவருக்கு தேவைப்படுகிற கர்த்தருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் அதை கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லி ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். அப்ப முதல்ல ஜெபம், முதல் நாள்ல நல்ல விளக்கமா பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த காரியம் என்னன்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலம் ஒரு தீமையை ஒழிக்க முடியும். ஒரு தீமையை ஒழிக்க முடியும். அந்த தீமையை ஒழிக்கிற தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உங்கள் வாயில கொடுத்து இதை சொல்லுன்னு சொல்லணும். அந்த வார்த்தையை நீங்கள் சொன்ன உடனே அந்த இடத்தில் இருக்கிற தீமை மறைந்து போகும். நம்ம சொல்றோம், ஒரு தீமை வந்தா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிப்போம் அப்படிதானே சொல்றோம். ஜெபத்துல அந்த தீமையை கட்டலாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஜெபத்துல கட்டலாம். அதை விட தீர்க்க தரிசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அந்த தீமை அந்த இடத்தில் இல்லாதபடி ஒழிய பண்ணலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம், அதை எடுத்து பார்க்கிற 11வது அதிகாரத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்துக்கொண்டு போய், அவருடைய ஆவியை அவர் எடுத்துக்கொண்டு போய் தேவாலயத்தின் கிழக்கு முகமாக இருக்கிற வாசல்ல கொண்டு நிறுத்துகிறார். நமக்கு நேரம் இல்லை, நான் வேகமா சொல்லிடுறேன், நீங்க எடுத்தா படிங்க, கூடயே படிச்சுக்கங்க. அந்த வார்த்தையில கொண்டு நிற்கிறார். அங்கே யாசனியா என்று சொல்லுகிற ஜனங்களுடைய பிரபு ஒருவனும், அங்கே பெலத்தியா என்று சொல்லுகிற ஜனங்களுடைய பிரபு ஒருவனும், பெரிய ஒரு மந்திரி மாதிரி வச்சுங்களேன். அந்த 2 பேர் எருசலேமில் இருக்கிற பெரிய பிரபுக்கள். அவங்க 2 பேரும் எருசலேம் தேவாலயத்துல சுவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம் நான் பார்த்திருக்கிறேன் நேரடியா. 2 பெரிய சுவர் இருக்கு பாருங்க. அந்த சுவர் ஒன்னொன்னு பெருசா இருக்கும். அந்த சுவருக்கு நடுவிலே ஒரு சின்ன இடுக்கு இருக்குது. உள்ள போனீங்கன்னா 2 சுவத்துக்கு நடுவில் யாரும் பார்க்க முடியாத ஒரு பெரிய நீளமான இடம் இருக்கிறது. இப்பவும் அந்த இடத்துல எருசலேமினுடைய வாழ்வு திரும்ப வேண்டும் என்று இஸ்ரவேல் தேசத்து பெண் பிள்ளைகள் உள்ள போய் ஜெபம் பண்றாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் போன பொழுது போய் பார்த்துட்டு வந்தோம். இப்படி ஒரு ரகசியமான இடத்துக்குள்ள இந்த 2 ஆள் உட்கார்ந்து இருக்கிறான், பெலத்தியாவும் யாசனியா என்கிறவன். 2 பேர் உட்கார்ந்து இப்ப பிளான் போடுறாங்க. இந்த ஜனங்களை எப்படி வஞ்சிக்கலாம், இந்த இஸ்ரவேல் எருசலேமில் இருக்கிற ஜனங்களை எப்படி ஏமாற்றி நமக்கு சொத்து சேர்க்கலாம், என்ன சட்டத்தை இயற்றலாம், ஜனங்களிடத்துல என்ன வரி போடலாம், எப்படி காசை புடுங்கலாம், இந்த நாட்டை எப்படி நமக்கு சுயலாபத்துக்கு பயன்படுத்தலாம் சொல்லி ஜனங்களுக்கு எதிராக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். யாருக்கும் தெரியாது. தேவாலயத்துக்குள்ள இருந்தா யாருக்கு தெரியும்? வெளியே ஒருவேளை லோக்சபால பேசினா அல்லது நாடாளுமன்றத்தில் பேசினா எல்லாருக்கும் தெரியும். இது தேவாலயம், உள்ள போய் ஒளிஞ்சிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது. உள்ள வந்து ஒளிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் எசேக்கியேலை அவனுடைய ஆவியை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அந்த இடத்துக்குள்ள கொண்டு நிறுத்துறார். பாருங்க, இதெல்லாம் தீர்க்கதரிசிகளுடைய அனுபவத்தை பாருங்க. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு சாதாரண காரியத்தை தேடி கொண்டிருக்கிறோம். அப்படியே அவருடைய சரீரம் அப்படியே கீழே விழுது, செத்த பிரேதம் மாதிரி விழுந்தாரு. அவருடைய ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அதை மாத்திரம் கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் அந்த சுவத்துக்கு நடுவில் இருக்கிற இடத்தில் நிறுத்தினார். பார், உன்னுடைய பட்டணத்தின் எருசலேமின் அதிபதிகள் ஜனங்களுக்கு எதிராக பேசுறத பாரு. இவர் பார்க்கிறாரு. இவருக்கு அவர்களை பார்க்க முடியும், அவர்களுக்கு இவரை பார்க்க முடியாது. எப்படி இருக்கும்? இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இனிமே நடக்க போகுது.
மறைமுகமான இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போறார். வேதத்துல இருந்தா அது நமக்கு சொந்தம், நடக்கும். இதை பத்தி பேசணும்னா நான் இன்னும் நிறைய பேசணும். அதனாலதான் சொன்னேன் 7 நாள் கேளுங்கன்னு சொன்னேன். நிறைய இந்த அனுபவங்கள் இன்றைக்கும் உண்மை. அவர்கள் இங்கே கடந்து போறாங்க, உள்ள போறார். பாத்தியா என்ன பேசுறான் பாத்தியா? அவர்கள் ஜனங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட சதி திட்டங்களை தீட்டுறாங்க பாரு. இவர்கள் தான் இந்த எருசலேமை பாழாக்குகிறவர்கள், எருசலேமில் இருக்கிற ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள், தேவாலயத்தினுடைய பரிசுத்தத்தை நீக்குகிறவர்கள். என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், அவர்களுக்கு எதிராய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லல, தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? ஆம் சொல்லு. என்ன சொல்லணும் ஆண்டவரே? நான் சொல்ல சொல்ல நீ சொல்லு. கர்த்தர் அவனுடைய வாயிலே அந்த வார்த்தையை கொடுத்தார். அப்பொழுது நான் சத்தத்தை உயர்த்தி தீர்க்க தரிசனம் சொன்ன போது பெலத்தியா செத்து விழுந்தான். வசனத்துல பாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்னா அந்த பொல்லாதவன் செத்து விழுந்தானாம். நம்ம இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாதானே அப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்று நினைக்கிறோம். தீர்க்க தரிசனம் சொன்னா நடக்குமா? நடந்தது. கர்த்தருடைய வசனம் பட்டயம், கருக்குள்ள பட்டயம். எசேக்கியேலே அதை எதிர்பார்க்கல, பயந்துட்டாரு. என்னடா தீர்க்க தரிசனம் சொன்ன, நெஞ்ச பிடிச்சான், நெற்றியை பிடிச்சான், விழுந்துட்டான், செத்தே போயிட்டான் அவன். நடந்தது. தீர்க்க தரிசனத்தின் பவர், தீர்க்க தரிசனத்தின் பவர் தான் அது. கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். அந்த இடத்துல அவரை ஜெபம் பண்ண சொல்லல, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த போது, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க அந்த பகுதியை, 11வது அதிகாரத்துல. அப்படியே நான் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொன்ன போது பெலத்தியா செத்து விழுந்தான். நான் பயந்து போயிட்டேன், கர்த்தாவே இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்று விடுவேரோ இந்த அவரிடத்துல அழுதேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்லி ஒருத்தன் செத்துட்டானே அழுதேன்னு சொல்றார் அவர். அப்ப தீமையை ஒழிக்க ஜெபம் ஒரு கருவி என்று நீங்க நினைக்கிறீங்களே, அதை விட சுலபமாய் செயல்படுகிற ஒரு கருவி இருக்கிறது. அது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் போது அது பொல்லாத கிரியைகளை முற்றிலும் நிர்மூலமாக்கிவிடும். தேசத்துக்கு எதிராக எழும்பினவன், கர்த்தருடைய ஜனத்துக்கு எதிராக எழும்பினவன், ஜாதிகளுக்கு எதிராக எழும்பினவன், பொல்லாதவன், தீமையை விதித்தவன், நாட்டை கெடுத்தவன், எழுப்புதலுக்கு எதிராக எழும்பினவன், இவர்களுக்கு ஜெபம் மாத்திரம் மாற்று மருந்தல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாய விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான வாலிபர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத விஞ்ஞானம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால அதமாகி போக போகிறது. இனிமே ஜனங்களை வஞ்சிக்குதே, அதெல்லாம் மாத்துறதுக்கு வேற ஒன்னும் வழி இல்லை. தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேச சொன்னார். என்ன சொல்லணும் சொல்லி கொடுத்தார். உங்களுக்கும் அப்படி நடக்கும். சொல்லு, இந்த வார்த்தையை சொல்லு. இதுல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அந்த இடத்திலே இந்த பொல்லாதோல் இருக்கிறாங்க, எசேக்கியேல் நின்று கொண்டிருக்கிறார், கர்த்தர் நிற்கிறாரு. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லு என்று எசேக்கியேலுக்கு சொல்லி சொல்றார். ஏன் கர்த்தரே சொல்லிட்டா என்ன? அவர் பக்கத்துல இருந்து ஒருத்தருக்கு சொல்லி அவர் ஏன் சொல்லணும்? அதை யோசிச்சு பார்த்தீங்களா? ஏனென்றால் பூமியிலே வருகிற கிரியைகளை கர்த்தர் பூமியை உங்களுக்கு சொந்தமா கொடுத்ததுனால அவர் உங்கள் வழியாகத்தான் செயல்பட விரும்புகிறார். அந்த வார்த்தையை கர்த்தர் உங்க மூலமாய்த்தான் கொடுக்க விரும்புகிறார். அப்ப இந்த தீமைகளை அழிக்க தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த தீர்க்க தரிசனத்தை ஆக்கும் உங்கள் வாயிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். தேசத்துல வருகிற இந்த பொல்லாத தீமையை பார். என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்லு. என் வார்த்தை அதை நோக்கி புறப்படட்டும். அது அந்த இடத்தில் செத்து விழட்டும், கருகி போகட்டும். பொல்லாத மனிதர்கள் எழும்பி தேசங்களுக்கு நடுவே பெரிய யுத்தங்களை கொண்டு வந்து ஜனங்களை கொண்டு வந்து நாசமாக்கி தெருவில் நிறுத்தி இந்த பொல்லாத மனிதர்களுக்கு ஒரு முடிவு வராத ஆண்டவரே. காசால பார்க்கிறோம், இஸ்ரேலை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிறோம். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை போய் இடிபாடுகள்ல தேடுறாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் சொல்றான், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், காசாவில் என்ன பாவம் செய்தோம், எங்களுக்கு உணவை கொடுப்பதற்கு பதிலா மண்ணை வாயில போட்டீங்களேன்னு சொல்லி மண்ணை எடுத்து வாயில போட்டு காட்டுறான். ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம நிக்கிறோமே. ஆனால் அங்கே பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் தேசங்களுக்கு நடுவில் தீமையை தூண்டிவிட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாசம் பண்ணுகின்றன. இதுக்கு என்ன மாற்று? யார் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் கொஞ்ச நாள் தான்.
இந்த பொல்லாதவர்கள் எழும்பி ஆளுமை செய்வது, ஆட்சி பண்ணுவது, ஜனங்களை கொல்லுவது, எப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாய் திறக்கப்படுகிறதோ, கர்த்தர் தாம் அனுப்ப வேண்டிய வார்த்தையை உங்கள் வாயிலே கொடுத்து உங்களை பேச வைத்து தீர்க்க தரிசனம் சொல்லு, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்ல போகிற நாட்கள் வருகிறது. அதுக்கு தான் கர்த்தர் இந்த கடைசி கால தீர்க்க தரிசன தலைமுறை எழுப்புகிறார். இந்த தீர்க்க தரிசிகள் வித்தியாசமானவர்கள், பொல்லாத கிரியைகளை நாசம் பண்ண போகிறவர்கள். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் கருக்குள்ள பட்டயம் இனி உங்கள் வாயிலிருந்து புறப்பட போகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நம்புறீங்களா? நீங்க நம்பணும். ஏனென்றால் கர்த்தர் பெரிய பெரிய ஆட்கள் அவருக்கு தேவையில்லை, கீழ்ப்படுகிற எளியவன் அவருக்கு போதும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே உற்று பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் பெரிய ராஜ குடும்பத்திலிருந்து வந்தவரா? ஒரு சாதாரண மனிதன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எரேமியா ஒரு சின்ன வயசு உள்ள ஒரு ஆளு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் ஒரு சின்ன இடத்திலிருந்து வந்திருக்கலாம், அனுபவம் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் உங்களைத்தான் எழுப்பவும் தேடவும் தன் வார்த்தைகளை அனுப்புகிற கருவிகளாக பயன்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல இதே மாதிரி மறுபடியும் கர்த்தர் எசேக்கியேலை ஆவியில எடுத்து கொண்டு போனார். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, பார்த்தா எலும்புகள் செதறி கிடக்குது. எலும்புகள் ஒரே மாதிரி எலும்பு கூடுகள் அல்ல, ஸ்கெலட்டன் அல்ல, அது எல்லாம் தனித்தனியா பீஸ் பீஸா கிடக்குது. அது உலர்ந்து போய் சுண்ணாம்பா செத்து சுண்ணாம்பா கிடக்குது. தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், எல்லாம் கிடக்குது. யாருடைய எலும்பு யாருடைய என்று யாருக்கும் தெரியாது. அதுக்கு அடையாளமே இல்லை. இதை பார்த்து இன்னாருடைய எலும்புன்னு சொல்ல முடியாது. நமக்கு பேர் இல்லை, ஐடி இல்லை, நேஷனாலிட்டி இல்லை, கலர் இல்லை, எதுவுமே தெரியாது. எல்லாம் செதறி கிடக்கு. கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தி எசேக்கியேல் இடத்துல கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். எலும்புகள் உயிரடையுமா? நான் என் அனுபவத்தில் பார்த்த ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க ஆமா இல்லைன்னு பதில் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க. கர்த்தர் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு தான் ஐயா தெரியும்னு சரண்டர் ஆயிரும். இது நான் ரொம்ப வருஷம் கழிச்சு கத்துக்கிட்டேன். எதையாவது ஒன்னை எக்கு தப்பா பேசி கரைசில கர்த்தர் ஏன் வாயிலே அதை ஒப்புக்கொள்ள வைத்து, இது எதுக்குடா வம்பு, கர்த்தர் சொன்னா உங்களுக்கு தான் ஐயா தெரியும், எனக்கு தெரியாது சொல்லுங்கன்னு கேட்டணும். எசேக்கியேல் இடத்துல கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? தேவரீர் அதை அறிவீர், எனக்கு தெரியாதுங்க. அப்ப கர்த்தர் சொன்னார், இந்த எலும்புகளை பார்த்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லல, தண்ணி துளின்னு சொல்லல, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. ஏன் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லணும்? நான் சொல்றேன் சொல்லு. அவர் சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் அவருக்கு சொன்ன போது, அல்லது கர்த்தர் அவருடைய நாவிலே கொடுத்த போது எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னார். எப்படி இருக்கும்? உயிருள்ள ஆட்களிடத்திலே பேசுவதே கஷ்டம் நமக்கு. அவங்க தூங்குனா அப்படியே தூங்குறீங்கன்னு வச்சுங்களேன், நான்லாம் யாரையுமே பார்க்க மாட்டேன், நேராக பார்த்துட்டு பேசிடுவேன். இது எதுக்கு வம்பு? அவர்கள் ஒரு பக்கம் தூங்குவாங்க, கொட்டாய் விடுவாங்க, கொரட்டை விடுவாங்க, நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு. அப்படி தூங்குற ஆட்கள்கிட்ட பேசுறதே கஷ்டம். செத்தவன்ட்ட பேச சொன்னா எப்படி இருக்கும்? பிரசங்கம் பண்றான்னா அது எல்லாம் சிரிச்சுக்கிட்டு தலை மண்டவோடா கிடக்குது, எலும்பா கிடக்கு. என்னாண்டவரே பேசு. தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்தந்த எலும்பு கரெக்டா அதோட வந்து சேர்ந்துச்சான். ஒருவனுடைய எலும்பு இன்னொரு இடத்துல போய் சேரல. அவனுடைய எலும்பு, விலா எலும்பு உட்பட, விலா எலும்புன்னா நான் எதை சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு, அது எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து அவனுடைய சரீரத்தில் சேர்ந்தது. இவருக்கு ஆச்சரியம், இது என்ன நகருது, அப்படியே கிராபிக்ஸ்ல நகர்ற மாதிரி. சொல்லிக்கிட்டே இரு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவைகள் ஒன்றோடு ஒன்று வந்து சேர்ந்தது. எல்லாம் பார்த்தா இப்ப ஸ்கெலிட்டன், ஒரு முழு எலும்பு கூட அப்படியே கிடக்குது. இப்ப கர்த்தர் சொல்றார், மறுபடியும் அவைகளை பார்த்து நான் சொல்ற இரண்டாவது கட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்லு. இரண்டாவது மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்லுகிறது. சொன்ன அதன் மேலே நரம்புகள் சுற்றி கொண்டு சதை அதன் மேல மூடி அப்படியே பிரேதம் மாதிரி கிடக்குது, முழு சரீரத்தோட. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒண்ணுமே செய்யல, வெறும் தீர்க்க தரிசனம் தான் சொன்னோம். எலும்புகள் சேர்ந்தது, அதன் மேலே நரம்புகளும் சதையும் கோர்த்து கொண்டது. இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. அது எங்க இருக்கு சொல்லு. அவர் சொன்ன போது அவனுடைய ஆவி அந்த சரீரத்துக்குள் புகுந்து ஒரு சேனையா எழும்பி நின்றார்கள்.
இதுக்கு கர்த்தர் எதை பயன்படுத்தினாரு? வார்த்தையை பயன்படுத்தினார். ஜெபத்தை அல்ல, வேற எதையும் அல்ல, விஞ்ஞானத்தை அல்ல, ஏஐ அல்ல, தம்முடைய வார்த்தையை பயன்படுத்தினார். அவைகள் எழும்பி ஒரு சேனையாய் நின்றது. 11வது வசனம் சொல்லுறதுல 37:11 இவர்கள் இஸ்ரவேல், காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களை மறுபடியும் நான் புதுப்பித்து என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்கிறார். உங்களுக்கு வேதாகம சரித்திரம் தெரியும், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இஸ்ரவேல் தேசம் என்பது 12 கோத்திரங்கள் உள்ளது. அவர்களை கர்த்தர் அழைத்து, இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் என்றார். இவர்கள் என்னுடைய தேசம், என்னுடைய நாடு என்று அவர்களை சுதந்தரித்துக் கொண்டார். அவர்களை கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு வந்து தனி தேசமாக்கினார். அந்த தேசம் தாவீது சாலமோனுக்கு பிறகு 2ஆய் உடைந்து போனது. அதுல யூதர்களும் அந்த பென்யமீனியர்களும் ஒரு தேசமாகவும், அது தென் தேசமாகவும், மீதி 10 கோத்திரத்தார், 10 இனம் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாம் சேர்ந்து சமாரியாவை தலைநகரமாக வைத்து இஸ்ரவேல் என்ற தேசமாகவும் அழைக்கப்பட்டாங்க. இதுல 10 கோத்திரம் இருக்குது இஸ்ரேல்ல. இங்கே யூத தேசத்தில் 2 கோத்திரம் இருக்கு, யூதர்களும் அந்த பென்யமீனியர்களும். இதுதான், இவர்களுக்கு ஒரு ராஜா, அவர்களுக்கு ஒரு ராஜா. வடதேசம் தென் தேசம், தென் தேசம் வடதேசம் சொல்லும். கொஞ்சம் அப்படியே இந்த தேசங்களுடைய முடிவிலே, ராஜாக்கள் காலத்தின் முடிவிலே, இஸ்ரவேல் தேசம் அசீரியர்களால பிடிக்கப்பட்டு அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். அந்த 10 கோத்திரமும் செதறி போச்சு. அப்படியே யூதர்கள் அவர்களை இந்த கல்தேயர்கள் பிடித்து அவர்களை அடிமைப்படுத்தி யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 10 கோத்திரம் இருக்கு பாருங்க, அவர்கள் ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகப்பட்டு கரைந்து மறைந்து இப்ப எந்த கோத்திரமுமே இல்லை. எந்த கோத்திரம் இல்லை, அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஒருவேளை இந்த கோத்திரத்தார் எங்கேயாவது இருந்தா கூட அவனுக்கு அடையாளம் தெரியாது. நான் சொன்னேனே, அந்த எலும்புகள் தன் அடையாளத்தை இழந்து யாருன்னே தெரியாம அதெல்லாம் காணாம போச்சு. இப்போ வரைக்கும் இல்லை. அவர்கள் எல்லாம் கரைந்து மறைந்து விட்டார்கள். இப்ப வேற ஆசேர் கோத்திரம் இல்லை, ரூபன் கோத்திரம் இல்லை, நப்தலி இல்லை, அந்த தான் இல்லை, யாருமே இல்லை. யூதர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க, கொஞ்சம் பென்யமீனர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. வேற எங்க போனாங்க என்று யாருக்குமே தெரியாது. இப்போ இவர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படணும். கர்த்தருடைய ஜனம் அல்லவா, கர்த்தருடைய தேசம் அல்லவா. கடைசி காலத்திலே கர்த்தர் அவர்களை கூட்டி சேர்க்க போகிறார். அது எப்படி கர்த்தர் கூட்டி சேர்ப்பார்? வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துல கடைசி காலத்தில் நடைபெறும் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. காற்றுகளை 4 திசைகளிலும் பிடித்திருக்கிற தூதர்கள் விட்டானா பூமியில பெரிய காற்றினால உண்டாகிற அழிவு வரும். அந்த அழிவு வர்றதுக்கு முன்னால கர்த்தர் தம்முடைய அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு தூதன் வந்து, கொஞ்சம் பொறு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்தில் முத்திரை போட்டு தீரும் அளவும் இந்த பேரழிவு பூமியில வரக்கூடாது. என்ன முத்திரை போட்டு தீர வேண்டும்? தம்முடைய ஊழியக்காரருடைய நெற்றியிலே கர்த்தர் அடையாளம் போட போகிறார். எவ்வளவு பேரு? 1,44,000 பேர். ஒவ்வொரு கோத்திரத்திலும், ஆசேர் கோத்திரத்தில் எவ்வளவு, ரூபன் கோத்திரத்தில் எவ்வளவு, நப்தலி கோத்திரத்தில் எவ்வளவு, தான் கோத்திரத்தில் எவ்வளவு, ஒவ்வொரு கோத்திரத்தையும் சொல்லி இதுல 12,000 பேர், இதுல 12,000 பேர் முத்திரை போடப்படணும்னு சொல்றார். கடைசி காலத்துல இந்த சம்பவம் நடக்கணும். சில சபையில சொல்லுவாங்க, நான் போன ஒரு காலத்துல போன ஒரு சபையில சொன்னாங்க, அந்த 1,44,000 பேர் நம்ம சபை ஆளுதான், நீ இங்க இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன், அப்படிதான் போகல அப்படின்னு. ஆனா பைபிள்ல படிச்சு பார்த்தா அது சபையை குறிக்கல. காணாமல் போன 12 கோத்திரத்துல இருக்கிற ஜனங்களுடைய நெற்றியில முத்திரை போடணும். அவன் தான் காணாம போயிட்டானே, அவன் தான் அடையாளம் இல்லாம போயிட்டானே. இப்ப அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியாதே, அனுமானமாய்த்தானே சொல்லப்படுகிறது. ஆப்பிரிக்கால கொஞ்சம் பேர் இருக்கலாம், அங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையில் அவர்கள் எங்கன்னு தெரியலையே. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம் நடக்கணுமே. அப்ப அது நடக்கிறதுக்கு முன்னால இவர்கள் கண்டறியப்பட்டு இன்னென்ன கோத்திரத்தார் என்று மறுபடியும் அவர்கள் எழுப்பப்படணும். அது சாத்தியம் உண்டா? கர்த்தருடைய இந்த திட்டம் நிறைவேறுமா? நிறைவேறும்.
அதைத்தான் எசேக்கியேல் புஸ்தகத்திலே கர்த்தர் நமக்கு முன்னறிவித்து காண்பித்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் எழும்பி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தன் வாயிலிருந்து புறப்பட பண்ணும் போது மரித்தவன், காணாமல் போனவன் அவனவன் தன்னுடைய இடத்திலே சேர்க்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் ஜீவனோடு புறப்பட போறாங்க. 11வது வசனத்துல நீங்க எலும்புன்னு பாத்தீங்களே, தனித்தனி பிரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களே, அடையாளம் இழந்திருக்குன்னு பாத்தீங்களே, அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களை எழுப்பக்கூடிய இதே போல கர்த்தருடைய கிரியைகள், காணாமல் போன கிரியைகள், மறைக்கப்பட்டு போன கிரியைகள், இனி நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகள் மறுபடியும் உயிர் பெற்று எழும்புகிறதை பார்ப்பீர்கள். அப்ப தீர்க்க தரிசனம் தீமையை கொல்லுகிறது, நன்மையை உயிரோடு எழுப்புகிறது. இப்படியே தேசமானது புதுப்பிக்கப்பட போகிறது, உலகம் புதுப்பிக்கப்பட போகிறது. சாத்தான் ஏற்படுத்தி வைத்த கிரியைகள், சாத்தான் ஜனங்களுக்கு எதிராக வைத்திருக்கிற பொல்லாத காரியங்கள், அவைகள் முடக்கப்பட்டு மடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தீர்க்க தரிசனத்தினால் சாத்தியமாக்கப்பட போகிறது. அதே போல கர்த்தருடைய காரியங்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய திட்டங்கள் மறைக்கப்பட்டு சாத்தானால ஜனங்கள் இடத்திலிருந்து மறக்கப்பட்டு போகும்படி செய்யப்பட்ட உலர்ந்த எலும்புகள் தீர்க்க தரிசனத்தினாலே உயிர் பெற்று எழும்ப போகிறது. இப்படியே கர்த்தர் தீமையை அப்புறப்படுத்தி நன்மையை எழுப்பி பூமியை புதிதாக்க விரும்புகிறார். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்படணும். கர்த்தர் தாமே நேராய் வந்து சொல்ல போகிறது இல்ல, தம் ஜனங்களிடத்தில் பேச போகிறார். எசேக்கியேல் என்று சொல்லப்பட்டது எசேக்கியேலை அல்ல, உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் வாயிலே என் வார்த்தையை வைப்பேன், நீ அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசும்போது மடங்கடிக்கப்பட்டு போன நன்மைகள், கர்த்தர் பூமியிலே ஏற்படுத்தி வைத்த நற்கிரியைகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்புகிறதை நீங்க பாப்பீங்க. அவைகள் எல்லாம் சப்ரஸ் பண்ணப்பட்டு, அவைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு இருந்தவைகள் கட்டுவிட்டு எழும்பி பெரும் சேனையா எழும்ப போகிறதை பார்க்க போறீங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற பொல்லாத மனிதருடைய கிரியைகள், மாய விஞ்ஞானம், ஜனங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்திற்கும் எதிராக கிரியை செய்கிற பொல்லாத விஞ்ஞானத்தின் கிரியைகள், ஆட்சி, அதிகாரம், சர்வாதிகாரம், வல்லமை, இது எல்லாவற்றுக்கும் எதிராக ஒரே ஒரு காரியம்தான், உன் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைத்தால் பெலத்தியாக்கள் செத்து விழுகிறதை பார்ப்பீங்க, அவர்கள் திட்டங்கள் அவமாகிறதை பார்ப்பீர்கள். ஆகவேதான் கர்த்தர் இந்த கடைசி காலத்துல தம்முடைய சேனையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இது தீர்க்க தரிசனம் உரைக்கிற சேனை, கர்த்தருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தன் நாவிலிருந்து புறப்பட பண்ணுகிற சேனை, இனி வருகிற பொல்லாத கிரியைகளை மடங்கிடிக்கிற சேனை. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏதோ சும்மா வந்தோம் நின்னோம், என்ன ஜெபம் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு தலையில கை வச்சு விடுங்க, பேயை விரட்டி விடுங்க, பிசாசு போதும். இனி ஒரு புதிய காலத்துக்குள்ளே போக போறோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறோம். அவர் ராஜ்யம் இந்த பூமியிலே வரணும். அவர் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியிலே செய்யப்படணும். எவ்வளவு நாள் நம்மை பற்றியே நம்ம கவலைப்பட போறோம்? கர்த்தருடைய ராஜ்யம் வந்தால் எல்லாம் மாறி போய்விடும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களோட பேசவும், உங்களை எழுப்பவும், உங்கள் நடுவிலே ஒரு புதிய அபிஷேகத்தை தரவும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் கர்த்தர் இந்த தருகிற இந்த பெரிய தரிசனத்துல, பெரிய இந்த அழைப்பிலே, கர்த்தர் கொடுக்கிற இந்த தீர்க்க தரிசன வல்லமையிலே, இதுவரைக்கும் நம்ம தீர்க்க தரிசனம் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, இது அஸ்திபாரங்களை அசைக்கும், தீமையை கருவறுக்கும், நன்மையை உயிர்ப்பிக்க வைக்கும். அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை வரப்போகிறது, பூமியிலே ஒலிக்க போகிறது. வனாந்திரத்திலே மாத்திரமல்ல, பூமியின் ஒவ்வொரு எல்லைகளிலும் ஒலிக்க போகிற கர்த்தருடைய சத்தம், அதை ஒலிக்கிறவர்கள் எழும்ப போறாங்க. கர்த்தர் அதை இந்த வனாந்திரத்திலே துவக்கம் பண்ண விரும்புகிறார். எல்லாம் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் எழுந்து நின்று. நான் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? நீங்கள் மேலான காரியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். கீழானதை தேடி போகாதீங்க. உயர்வானது வரும்போது தேவையற்ற குறைவானது தானாய் மறைந்து போய்விடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு போராட வரல. நம்முடைய நோக்கம் பெரிய நோக்கம். இழந்த உலகம் திரும்ப பெறணும். இயேசு ராஜா அந்த பூமியின் மேலே ராஜாவாய் வந்து அமர வேண்டும். அவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. கர்த்தருடைய பாதத்துல ஜெபம் பண்ண போறோம். எல்லா எழுந்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அபிஷேக வல்லமை உங்கள் மேல் இறங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அது நான் உணர்கிறேன். கர்த்தர் ஒரு புதிய தீர்க்க தரிசன வல்லமையை நிரப்ப விரும்புகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இருபுறமும் கூரான கருக்குள்ள பட்டயம் உன் நாவிலிருந்து புறப்படணும்.
வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தத்துக்கு நீங்க காத்திருக்க வேண்டாம். நீங்க தான் அந்த சத்தம், நீங்க தான் அந்த சத்தம். இயேசுனுடைய இரண்டாவது வருகைக்கு முன்பாக ஒலிக்க வேண்டிய தீர்க்க தரிசன குரல் ஏன் சத்தமா இருக்கணும்? ஆண்டவரே கேளுங்க, கேளுங்க. இப்போது கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்கள் ஜெபம் நியாயமானதாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல. நம்ம தகாத விதமாய் செலவழிக்க வேண்டும் என்று எதையும் கேட்கல. கர்த்தருடைய மகிமையை தேடி ஜெபம் பண்றோம். அதற்கு இந்த வரம் வேண்டும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற, கர்த்தருடைய வருகைக்கு முன்னால கூப்பிடுகிற தேவனுடைய சத்தம் என் வாயிலிருந்து புறப்படணும், என் நாக்கிலிருந்து புறப்படணும். அந்த வார்த்தை என்னுடைய வாயிலே வைத்தருளும். எரேமியாவை பார்த்து அழைத்தீரே, இதோ பார், கட்டவும் பிடுங்கவும் நாட்டவும் இடிக்கவும் எழுப்பவும் ஏற்படுத்தவும் இன்றைய தினம் நான் உன்னை ராஜ்யங்களின் மேலே ஒரு தீர்க்கதரிசியா ஏற்படுத்துகிறேன். என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன் என்றீரே, அந்த வார்த்தையை என்னுடைய நாவிலே வையும் ஆண்டவரே. கேளுங்க, குறிப்பா வாலிபர்கள் கேளுங்க, ஊழியர்கள் கேளுங்க. எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் தீர்க்க தரிசன நாவை சிருஷ்டிக்க விரும்புகிறார். போதகர்கள், சுவிசேஷகர்கள், எந்த ஊழியமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை அவருடைய தீர்க்க தரிசன நாக்க உங்களுக்குள்ளே பதிய வைக்க விரும்புகிறார். வருகிறது அந்த வல்லமை. விரும்பி கேட்டா கர்த்தர் அந்த வல்லமையினால் உங்களை நிரப்ப போகிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்குகிறது. தேவன் எதிர்பார்ப்போடு வருகிறார். திருப்பத்தூர்ல இந்த சின்ன கூட்டத்துல என்னுடைய காரியத்தை புரிந்து கொண்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களான்னு பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்களை தேடுகிறது. அது நீயா என்று நீங்க தான் தீர்மானிக்கணும். விடாதீங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் தான் அதை பிடித்துக் கொள்ளுகிறான். விடாம கேட்கணும். அன்றைக்கு யாக்கோபு கேட்டதை போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே. அந்த வல்லமை எனக்குள் வைத்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே. அந்த தீர்க்க தரிசன வரம், கடைசி கால தீர்க்க தரிசன வரம், தீமையை வேறறுக்கிற வரம், நன்மையை உயிர்ப்பித்து எழுப்புகிற வரம், பாதைகளை செவ்வை பண்ணுகிற வரம், பூமியை புதுப்பிக்கிற வரம், ஆண்டவரை இழந்ததை மறுபடியும் தேடுகிற வரம் என் நாவிலை இப்பொழுது புறப்படும்படி அந்த வல்லமையினால் என்னை நிரப்பியறலும். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை பார்க்க போகிறார். எல்லாம் வாய் திறந்து இப்ப பேசணும். கர்த்தர் சொல்ல, என்கிட்ட கேட்க சொல்லு, நான் அதை அவர்களுக்கு தருவேன். என்கிட்ட கேட்க சொல்லு, விடாப்பிடியா கேட்க சொல்லு. ஏதோ விட்டு விட்டு அல்ல, தூரத்தில் நின்றல்ல, விடாப்பிடியா கேளுங்க. நான் பயன்படுத்தப்படணும், என்னை பயன்படுத்தும். எசேக்கியேலை போல, எரேமியாவை போல கடைசி கால தீர்க்க தரிசன தலைமுறையாக கர்த்தர் என்னை எழுப்பும்படி இப்பொழுது 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 அழைக்கிறேன். வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. என்னால் அந்த வல்லமை இப்பொழுது பார்க்க முடிகிறது. அந்த அபிஷேக தைலத்தை பார்க்க முடிகிறது. மேலிருந்து இறங்குகிற ஒரு எண்ணெய், ஒரு எண்ணெய் பெரிய சொட்டு மேலிருந்து கீழாக இறங்குகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இது ஆரோனுடைய சிரசின் மேல் விழுந்து அவன் தாடியின் ஓரங்களில் வழிகிற நளத தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. நான் என் ஜனங்களை வேறு பிரித்து இதோ தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றி அவர்களை இந்த அபிஷேக தைலத்தினால் என்னுடையவர்கள் என்று ஏற்படுத்த விரும்புகிறேன். கேட்க சொல்லு. நல்ல அந்நிய பாஷையில பேசி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. சிலர் ஏனோ தானோ நிக்கிறீங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க கடைசியில வேடிக்கையா போயிருவீங்க. கர்த்தரிடத்தில் தேடி கண்டுபிடிங்க. கர்த்தரை விடாம பிடிங்க. இப்போ அந்த வல்லமை வருகிறார். கர்த்தர் இங்குதான் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் அசைவாடுகிறார். தெய்வீக பிரசன்னத்தை உணர்கிறீர்கள். உங்கள் நடுவிலே யாரோ ஒருவர் நடக்கிறதை போல சிலரால உணர முடிகிறார். ஒரு வஸ்திர தொங்கல் உங்கள் பக்கத்திலே தொடுகிறதை பார்க்கிறீங்க. ஒரு சுகந்த வாசனை சிலரை சுற்றிலும் இறங்குகிறது. கர்த்தர் தான் எனக்கு அதை சொல்லுகிறார். சுகந்த வாசனை இறங்குது. கர்த்தர் சொல்லுகிறார், அது நான் தான் என்றவர்களுக்கு சொல்லு. என் பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருக்கிறார். அம்மா, நான் உன்னோடு எவ்வளவு நேரம் போராடணும்? நான் உன்னை தொடவும் நிரப்பவும் ஆசீர்வதிக்கவும் வல்லமையிலே மூடவும் எவ்வளவு நேரம் கூட போராடணும்? கேளு, இருதயத்தை திறந்து கொடு. நான் உன்னை தொட விரும்புகிறேன். அக்னியை போட வந்தேன். அது இப்பொழுதே உன்னில் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். விடாதீங்க. நல்ல வாயை திறந்து பேசுங்க. உன் வாயை அகல திற. அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. அந்நிய பாஷையில தேவனை துதித்து இறங்குது அந்த வல்லமை.
ஓ, இன்னும் 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 உன் நாவு விரைவா எழுத்தாணியா மாறுது. சிலரால் அடக்கிக் கொள்ள முடியல, அது விரைவாய் பேசுது. தீர்க்க தரிசன வல்லமை உன் நாவை அபிஷேகம் பண்ணுகிறது. உங்க நாக்கு தானாய் அசையுது, தானாய் அசையுது. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. பேசு பேசு, உன் வாயிலே என் வார்த்தையை போட்டு பேசு என்று சொல்லுகிறார். வாலிபர்கள் மேல, வாலிபர்கள் மேல, ஆண்கள் பகுதியில கர்த்தருடைய பிரசன்னம் இதோ சுற்றி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். நடு பகுதியில, பெண்கள் பகுதியில, பின்னால, மத்தியில, ஓரத்துல, வலது பக்கத்துல தேவனுடைய பிரசன்னம் அசைவாடுகிறதை பார்க்க முடியுது. யாரு விட்டுறாதீங்க, யாரு விட்டுறாதீங்க. எங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம், எங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு முனை ஆண்டவரே இந்த கூட்டமாக இருக்கட்டும். இந்த கூட்டத்தில் எங்களை சந்தித்த கர்த்தரால ஒரு புதிய திருப்பு முனை இப்போ இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை. என் தரிசன கண்கள்ல சில காட்சியை பார்க்கிறேன். இதோ வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு கூட்டம் புறாக்களை பார்க்கிறேன். அவைகள் வெண்மை நிறமாகவும் அதனுடைய செட்டைகளின் ஓரங்கள்ல நெருப்பு இருக்கிறதாகவும் காணப்படுகிறது. அதனுடைய வால் பகுதியிலே நெருப்பு இருக்குது. அது மேலிருந்து கீழாக இறங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை என் காதுகளிலே ஒலித்து அக்னியை போட வந்திருக்கிறேன். ஒரு அக்னி அபிஷேகத்தினாலே இவர்களை நிரப்ப வந்திருக்கிறேன். ஏதோ யாருடைய இருதயம் திறந்திருக்கிறதோ, யாருடைய இருதயம் இந்த வல்லமைக்கு இடம் கொடுக்குமோ அவனை நான் புது சிருஷ்டியா மாற்ற போறேன். அவளை நான் புது சிருஷ்டியா மாற்ற போறேன். கர்த்தர் அதை சொல்ல சொல்லுகிறார். சொல்றதுதான் என் வேலை, பெற்றுக்கொள்வது உங்களுடைய வேலை.